See, நீங்கள் வந்து கப்பை ஃபுல்லாக வச்சுட்டு யூ கான் லேர்ன் மோர். யூ ஹேவ் டு கிவ் இட் சம்படி டு லேர்ன் அனதர் ஃபியூ திங்ஸ். வாட் எவர் வி காட் ஆல் திஸ் வைல், நம்ம என்ன அக்குமுலேட் பண்ணியிருக்கோமோ எல்லாமே இங்கேருந்து எடுக்கப்பட்டது தானே. திரும்ப இங்கேயே தான் திருப்பி கொடுத்தாகணும். ஈவன் தோ வி ஆர் டாப்பர், உங்களுக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்டிருக்கு. ப்ரெக்னன்சி வேர்டு சொல்லி 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 ஐ ஹவ் சீன் ஸோ மெனி பீப்புள் ரிஜெக்டிங். அவங்களோட ப்ரமோஷன்ஸையும் சரி, அவங்களோட வளர்ச்சியவே வந்து நிறைய தடுத்துருக்காங்க. நீங்கள் 1.5 வருஷம் யூ கேனாட். அப்போ அவங்க வீட்டில் ஒய்ஃப் எல்லாம் ப்ரெக்னெண்ட்டே ஆகிறது இல்லையா, அவங்க சிஸ்டர்ஸ்லாம் ப்ரெக்னெண்ட்டே ஆகிறது இல்லையா? ஸோ அந்த ஒரு கோவம் எனக்கு வந்து எப்போவுமே இருந்துகிட்டே. ரிலையன்ஸ்க்கே தோற்று போகலைங்களா? ஒரு அம்பானி ஜெயிச்சிட்டாரு, ஒரு அம்பானி தோத்துட்டாருன்னு தானே இருக்குது. ஸோ யாருக்கு எது? அப்போது 2 பேருக்கும் ஒரே அப்பா தானே. ஒரு தீவிரவாதி வந்து என் பையனுக்கு இன்றைக்கி ஸ்கூலில் வந்து எக்ஸாம் இருக்குது, இல்லைனா எனக்கு வந்து ஒரு வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரயிலுக்கு குண்டு வைக்கிறத அவன் நிறுத்துறதே இல்லை. ஆனால் நீங்கள் தான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க தான். எம்பவர்மெண்ட் டசன்ட் மீன் தட் ராத்திரி 12 மணிக்கு நகையை போட்டுட்டு ரோட்டில் நடந்து போயிட்டா. காந்திஜி அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே, ஐ டோன்ட் அக்ரி டு தட் பாயிண்ட். இந்திய பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் போராடி அங்கே ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணி இங்கே ப்ரூவ் பண்ணி அப்போவே பாதி எனர்ஜி போயிருக்கோம். ஹலோ மேஜிக் 20 தமிழ் வியூவர்ஸ், நேச்சுரல் ப்ரெசன்ஸ் மேஜிக் பெண்கள் அப்படின்ற ஒரு சீரீஸ்க்கு வரவேற்கிறது நான் உங்கள் கண்மணி. இன்றைக்கி நம்ம கூட ரொம்பவே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான லேடி இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் மீனா அனில்குமார். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? டூயிங் வெரி வெல் மேம். ஜஸ்ட் நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன், பட் உங்களை பற்றியான உங்களோட இன்ட்ரோவை நீங்களே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நேம் மீனா அனில்குமார், நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ ஐம் அ நார்மல் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு, அண்ட் தென் ஐ ஹேட் அ லாங் இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் எம்என்சி. அதுக்கப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் கன்சல்டேஷன் ஃபார் ஃபியூ கம்பெனிஸ். அந்த இதுவும் போயிட்டு இருந்தது. தென் ஆஃப்டர் கோவிட் வந்து ஐ ஜஸ்ட் கேம் அவுட் ஆஃப் ஆல் த ஸ்டஃப் அண்ட் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி, அதுதான் வந்து என்னோடய ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒர்க்காகவே அதுதான் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் வி ஸ்டார்டட் டியூரிங் கோவிட், அந்த எண்ட் ஆஃப் கோவிட் டைமில் தான் வி ஸ்டார்டட் திஸ். ஓகே, ஆக்சுவலி இதுலேருந்தே எனக்கு ஒன்று கேட்கணும் மேம். அதாவது நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகுறோம், ஸோ அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பாத். பட் நம்ம வந்து மற்ற ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நம்ம வந்து உறுதுணையாக இருக்கிறோம், அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுக்குறோன்னா அது வந்து ஆக்சுவலி ஒரு ரீசன் இருக்கணும். வாட் இஸ் பிஹைண்ட் வி? கிவிங் பேக் டு சொசைட்டி. ஓகே, வாட் எவர் வி காட் ஆல் திஸ் வைல், நம்ம என்ன அக்குமுலேட் பண்ணியிருக்கோமோ எல்லாமே இங்கேருந்து எடுக்கப்பட்டது தானே. திரும்ப இங்கேயே தான் திருப்பி கொடுத்தாகணும். ஸோ வென் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங் நியூ, யூ ஹாவ் டு அன்லேர்ன் வாட் எவர் யூ ஆர் லேர்ன் ஸோ ஃபார். அது வந்து நம்ம நீங்கள் வந்து கப்பை ஃபுல்லாக வச்சுட்டு யூ கான் லேர்ன் மோர். ஓகே, யூ ஹேவ் டு கிவ் இட் சம்படி டு லேர்ன் அனதர் ஃபியூ திங்ஸ். வெரி நைஸ்லி காயின்ட். பிகாஸ் நம்மள்ட்ட இருக்கா ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட கண்டென்ட்டடாக நான் எனக்கு போகிறோம் எனக்கு மட்டும் அப்படின்னு வச்சுக்காம ஐ எம் கிவிங் இட் டு பீப்புள். வாட் எவர் ஐ லேர்ன்ட், ஐ எம் ஸ்டில் லேர்னிங். அந்த லேர்னிங் ப்ராசஸையும் விடாமல் இருக்கணும். அண்ட் ஆல்சோ கிவிங் ப்ராசஸ் ஷுட் ஹேப்பன் பேரலலி. அதுதான் வந்து நான் திங்க் பண்ண ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ கோவிடோட எண்டில் வந்து இஃப் யூ சி பிரெட் வின்னிங் பீப்புளை வந்து நிறைய ஃபேமிலி லூஸ் பண்ணாங்க. இவங்க தான் வந்து சம்பாதிச்சு இவங்க கொடுக்கணும், ஆனால் அந்த பீப்புள் எல்லாருமே இறந்து போயிட்டே இருந்தாங்க. அந்த டைமில் விமென்க்கு தே கேனாட் கம் அவுட் ஆஃப் ஃபேமிலி அண்ட் கோ ஃபார் ஒர்க், எதுவும் பண்ண முடியல. ஆனால் எங்களுக்கு சம்பாதிச்சே ஆகணும். நீங்கள் வாட் எவர் இட் இஸ், நான் வந்து காசு கொடுத்தா தான் எனக்கு அரிசி கிடைக்கும், பருப்பு கிடைக்கும் எல்லாம். பட் நான் என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நிறைய விமன் வெளியே போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்போது வாட் வி தாட் இஸ் பேசிக்காக அவங்களுக்கு பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, வீட்டுக்குள்ளேயே ஏதாவது பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. இனோவேட்டிவாக பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸோட இம்பேக்ட் வந்து இன்னும் நான் வந்து புதுசாக வர்ற ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றி நான் வந்து அசந்து போயிட்டுருக்குறோம். நீங்கள் பெரிய சயின்டிஃபிக் லேபு பெரிய இதெல்லாம் கொண்டு போயிட்டு பண்ணுற அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக கொண்டு வர்ற அவ்வளோ சயின்டிஃபிக் ப்ராடக்ட்ஸ்க்கு மத்தியில் இவங்க வீட்டிலேருந்து இப்படி திங்க் பண்ண முடியுமா? இப்படியெல்லாம் பார்த்து அசந்த ஒரு ப்ராடக்ட் பற்றி சொல்லுங்கள். நிறைய இருக்குது. நிறைய
பனங்கிழங்குல வந்து ஒரு மால்ட் பண்ணுறாங்க. ஓகே. பனங்கிழங்கு வழக்கொழிஞ்சு போன ஒரு விஷயமா போயிடுச்சு. ஏன்னா என் ஊர் நாடு போனால் தான் நீங்கள் பனங்கிழங்கு சாப்பிடவே முடியும். ஆமா. இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பனங்கிழங்கோட பெனிஃபிட் அனுபவிக்கணும். பனங்கிழங்குல இல்லாத பெனிஃபிட்டே கிடையாது. சரி. அவ்வளோ நியூட்ரிஷியஸ் ஃபுட் அது. ஆமா. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, காய வச்சு அதுலேருந்து மால்ட் ப்ரிப்பேர் பண்ணி, இட் இஸ் நாட் ஈவன் ஜஸ்ட் பவுடர், மால்ட் மாதிரி பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா பனங்கிழங்கோட ஃபுல் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குது. இதை வந்து ஒரு எம்டெக் படித்த பொண்ணு பண்ணிகிட்டு இருக்கிறா. எனக்கு அதை பார்த்துட்டு நீ ஏமா இந்த பனங்கிழங்குல போய் மாட்டிக்கிட்ட அப்படி தான் எல்லாரும் கேட்போம். ஆனால் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக அந்த ப்ராடக்டோட நன்மை இவ்வளோ இருக்குது அப்படின்னு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எம்டெக் படிச்சிருக்கானா, ஓரளவுக்கு அறிவுள்ள பொண்ணு தானே. அப்போ அவளால் இதில் உள்ள பெனிஃபிட்டை புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் ஷி வாண்ட் டு கிவ் இட் பேக் டு சொசைட்டி. இவ்வளோ இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும்னு நியூ ஜென்க்கு அவள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயம் வந்து ரியலி எனக்கு ஒரு பெரிய இது க்ரியேட் பண்ணிச்சு, ஒரு வேவே எனக்குள்ளே க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ லைக் திஸ் எவ்ரிடே வி ஆர் சீயிங். ஐ வுட் ஹவ் சீன் நியர்லி ஒரு 15,000 to 20,000 பீப்புள் வரைக்கும் கூட சொல்லலாம். ஏன்னா மெம்பர்ஸே வந்து 23,000 பீப்புள் இருக்காங்க. ஸோ அவ்வளோ பேர் வந்து அவங்க டெய்லி அவங்க வந்து நம்மள்ட்ட பேசுகிறாங்க. நம்ம வந்து டெய்லி ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். கிளப் ஹவுஸில் தான் பண்ணுறோம். ஆப்வியஸ்லி வி ஸ்டார்டட் இன் கிளப் ஹவுஸ். சும்மா வந்து என்ன ஃபேவரட் ஹீரோன்னு சொல்லிட்டு சும்மா கதை பேசுற மாதிரி ஒரு இதா வந்துச்சு. பட் அதுல நீங்க ஒரு இவ்ளோ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா 971 எபிசோட் இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு மார்னிங் வந்து வி ஹேட் தட். அண்ட் இன்னைக்கு மார்னிங் டிஸ்கஷன்லையும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ வெரி யூஸ்ஃபுல். கிளாஸஸ் போயிட்டே இருக்கும். எவ்ரி 21 days ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில். அதுக்குண்டான ஒரு சப்ஜெக்ட் வெட்டரன்ஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் போகும். கிளாஸஸ் இல்லாத அந்த கேப் பீரியடில் வில் டேக் ஒன் சப்ஜெக்ட் அ டே. இன்றைக்கி வந்து எடுத்து பேசினது ஜிஎஸ்டி பற்றி பேசணும். வி ஹேட் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு அந்த டாக் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக போச்சு. எல்லாருக்குமே கவர்மெண்ட் நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஒருத்தவங்க வந்து பேப்பர் டிசிப்ளினில் எவ்வளோ கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இம்பேக்ட்ஃபுல் மெசேஜை வி குட் ஏபிள் டு கிவ் இட் இன் 1.5 hours டைம். ஸோ அவங்க உடனே அடுத்து நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் எதில் போய் அதை பண்ண முடியும், அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், இந்த ப்ரொவோக்கிங் நாங்கள் பண்ணிட்டோம், இனிமேல் தேடுங்க, நீங்களாக தேடுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை எங்கள்கிட்ட வந்து திரும்ப சொல்லுங்கள், வில் அரேஞ்ச் ஃபார் வெபினார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவோக்கிங் பீப்புள் தான். அந்த தாட் ப்ரொவோக்கிங்காக அவங்களை கிண்டில் பண்ணி விட்டுட்டோம்னா தே வில் டூ வண்டர்ஸ். ஆக்சுவலாக இந்த அந்த நேம் காயின்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கு மேம். பிகாஸ் விமென் எம்பவர்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். அதாவது நீங்கள் வந்து விமென் ஆண்டர்பிரினர்ஷிப் மட்டும் எடுத்துருக்கலாம். பட் நீங்கள் நல்லா யோசிச்சு என்ன சொல்லுது, எம்பவர் பண்ணாதான் அது ஆண்டர்பிரினர்ஷிப்கே வந்து லீட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஹவ் டிட் யூ காயின்? இல்லை, எதுக்கு ஏர்ன் பண்ணுறோம், எதுக்கு வந்து நம்ம வந்து தனிச்சு நிற்கணும்னு நினைக்கிறோம். நம்ம வந்து எம்பவர்டாக இருக்கணும். விமன் ஷுட் பி எம்பவர்டு. அப்போ தான் வந்து அது என்ன சொல்கிறது, வாட் எவர் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறக்கூடிய எல்லா விஷயங்களையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது வேட்கை வந்து ரொம்ப ஜாஸ்தி விமன்கிட்ட இருக்கும். ஏன்னா என்னை வந்து நான் காலேஜில் டாப்பராக இருந்திருப்பேன். நான் கண்டிப்பாக என்னோடய ஒர்க்கிங் பிளேஸில் வந்து நான் தான் பெஸ்ட்டாக இருந்திருப்பேன். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மறுக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்கள், ஈவன் தோ வி ஆர் டாப்பர், உங்களுக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் டாப்பராக இருந்தால் கூட உங்களை வந்து படித்து முடிச்சிட்டியாமா, வா கல்யாணம் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் வந்துருச்சா, ஓகே ரைட், நீ இதுக்கு மேலே வேலை பார்க்காதன்னு வீட்லேயே ஒரு முட்டுக்கட்டை வரும். அண்ட் தென் வெளியே நீங்கள் போனால் கூட கல்யாணம் ஆயிடுச்சா, நாங்கள் பார்த்துருக்கேன். நான் கல்யாணம் ஆன இப்போ தான் கல்யாணம் ஆக போகுது, இல்லைன்னா ஒரு 24-25 வயசுனா பொண்ணுங்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த வருஷம் கல்யாணம் ப்ரெக்னன்சி, இந்த ப்ரெக்னன்சி வேர்டு சொல்லி 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 ஐ ஹவ் சீன் சோ மெனி பீப்புள் ரிஜெக்டிங் அவங்களோட ப்ரமோஷன்ஸையும் சரி அவங்களோட வளர்ச்சியவே வந்து நிறைய தடுத்துருக்காங்க. நீங்கள் 1.5 வருஷம் யூ கேனாட். அப்போ அவங்க வீட்டில் ஒய்ஃப் எல்லாம் ப்ரெக்னென்ட்டே ஆகுறது இல்லையா, அவங்க சிஸ்டர்ஸ்லாம் ப்ரெக்னென்ட்டே ஆகுறது இல்லையா. ஸோ அந்த ஒரு கோவம் எனக்கு வந்து எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருந்தது. ஏன்னா 10% மட்டும் பெண்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ஒர்க்கிங் பாப்புலேஷனுக்கு வரப்போ எவ்வளோ பேர் தெரியாது. சக்ஸஸ்ஃபுல் பாப்புலேஷன் பாருங்கள். அண்ட் லீடர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்க, ஒரு டீம் லீடர் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு இந்த கேள்வி இருக்குது மேம். இப்போ வந்து சமைக்கிறது பொதுவாக வந்து பெண்கள் தான் நல்லா சமைப்பாங்க, அம்மாமார்கள் தான் நல்லா சமைப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து வேர்ல்டோட ஒரு டாப் 10 ஷெஃப்னா அதில் பெண்கள் இருக்கவே மாட்டாங்க. என்னடா அது இதுலேயே பயாஸ்டே இருக்கே. அதே மாதிரி இப்போ சேமிப்பு இல்லை பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலாம் பெண்கள் ரொம்ப உஷாராக இருப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கன்சல்டன்ட் எத்தனை பேர் இருக்காங்க, ஆமாம், அதில் இருக்க மாட்டாங்க. ஏன் இந்த வேறுபாடு இருக்குது நீங்கள் பார்க்க? But I have seen few people for touchwood, I mean that's happening now. I have seen few people, but it's a very slow progress. Very slow. But நீங்கள் ஒரு 10 years முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் ஐ எம் சீயிங் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். இந்த கொரோனா டைம்ல இருந்தே அதுக்கப்புறம் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்குது. சி, நீங்கள் சயின்டிஃபிக்காக எவ்வளோ வேணாலும் ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். எண்ட் ஆஃப் டே யூ ஹேவ் டு சிட் அண்ட் ஈட். சாப்பிடத்தானே எல்லாமே பண்ணுறோம். என்ன உலகத்தில் எவ்வளோ பெரிய கண்டுபிடிச்சாலும் ஏர்லி மார்னிங் யூ நீட் அ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அண்ட் டின்னர். ஸோ இதை ஸ்கிப் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதில் உள்ள பிஸ்னஸ் வந்து ஹியூஜ்.
ஓகே ஓகே ஹியூஜ் தேன் எனி அதர் பிஸ்னஸ் இன் த வேர்ல்டு. சரி. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்கள என்கரேஜ் இது வந்து இவ்வளோ தானே மசாலா தானே அப்படின்னு பேசுகிறவங்கள்ட்ட எனக்கு வந்து டெஃபினட்டாக அந்த ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கும். மசாலா தானே இல்லை, மசாலா இல்லாமல் நீங்கள் ஒரு நாளும் சாப்பிட முடியாது. பிளாண்டாக ஏதாவது ஒன்று கொடுத்துட்டா எல்லாரும் சாப்பிட்ருவாங்களா? ஸோ மசாலா இஸ் மேஜர் தான் அது. ஓகே. ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது மேம். இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஃபேன்சி ஃபீல்டு. பட் அதுதான் ஹை ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து ஒரு சர்வே சொல்லுது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த மசாலாவோ இல்லைனா வந்து இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ், இந்த ஹோம்மேட் க்ரீம்ஸ் அதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடியுது மேம். ஸோ கம்மிங் பேக் டு பிஸ்னஸ், இப்போ நான் வந்து எனக்கு ஒரு ஃபேஸ் பேக் நான் ரெடி பண்ணுறேன்னா அதில் என்ன மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி வந்து அதை பார்த்து பண்ணணும்? ஏன்னா தேர்ஸ் அ ஹியூஜ் காம்படிஷன் ஓவர் தேர். ஸோ என்னெல்லாம் ரிசர்ச் ஒர்க் பண்ணலாம்? மசாலான்னு சொல்கிறோம். மசாலா நான் லெட்டஸ் டேக் திஸ் எஸ் எக்ஸாம்பிள். மசாலா இதுக்கும் வரேன் நான். பட் மசாலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பேசிக்காக என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் லைசன்சஸ் நீங்கள் வச்சுருந்தா யூ கேன் டூ ஃபர்தர்ன்றதெல்லாம் இருக்குது. எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் அதெல்லாம் நார்மல். எஃப்எஸ்எஸ்ஐ உதயமில் ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டு, லேப் ரிப்போர்ட்டு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கோங்க. ட்ரக் கண்ட்ரோல் ஆஃபீஸ் வந்து நம்மளோட அண்ணா நகரில் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் வந்து யூ கேன் அப்ளை ஃபார் உங்களோட ப்ராடக்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து சாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கிக்க முடியும். உங்களோட ப்ராடக்ட்டை கண்டினியூஸாக பேட்ச் டெஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே we are doing it. We are insisting them to do it. It is not that just நீங்கள் கொண்டு வரீங்களா உங்கள் ப்ராடக்டை உடனே நல்லா இருக்கா, டேஸ்ட் நல்லா இருக்கா, உடனே யூஸ் பண்ணுறோம் கிடையாது. we are telling them have you taken this இந்த ப்ராடக்ட்டுக்கு இதெல்லாம் இல்லைன்னா உங்களை வந்து கேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மேலே ஆக்ஷன் கன்சியூமர் கோர்ட்டில் இது போனால் அதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ be aware that these are all there, you have to follow these things. அதனால் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு நான் அதை வந்து நிறைய டெய்லி சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை. நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதே மாதிரி காம்படிட்டிவாக பிஸ்னஸில் மற்ற பிராண்டெல்லாம் நான் சொல்லலை, மற்ற பிராண்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ காம்படிட்டிவாக டிசைன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு உங்களோட டிசைன்ஸும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஈவன் அதுக்குமே மார்க்கெட்டிங்க்குமே we are teaching them how to do. டிசைன் பண்ணுறதுக்கும் we are bringing in people. இதெல்லாம் பண்ணால் தான் உங்கள் ப்ராடக்ட் வந்து ஸ்டாண்டர்டில் நிற்கும், காம்படிஷன் வேர்ல்டில் நிற்கும் அப்படின்றதையும் நம்ம எஜுகேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ சே ஜூன் 15th நம்ம வந்து ஒரு வி காமர்ஸ் கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் எம்எஸ்எம்இ ஆஃபீஸில் நடத்தினோம். அப்போது வி ஹேப்பன் டு மீட் சென்னை கார்பரேஷன் கமிஷனர் அப்போ இருந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து நாங்கள் மீட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து ஃபியூ ப்ராடக்ட்ஸ் மட்டும் அவர் கையில் நாங்கள் ஒரு 6-7 பேர் எங்களோட கோர் டீம் போய் அவரை மீட் பண்ணிவிட்டு அவரை கையில் கொடுத்தோடனே அவர் வாங்கிட்டார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ப்ரோக்ராம் ஐ வாஸ் டவுட்ஃபுல் பட் ஐ ஆஸ்க்ட் ஹிம் கேன் யூ ஜாயின் அஸ் டுமாரோ எம்எஸ்எம்இ ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இட் வாஸ் நாட் ப்ரோட்டோகால் கால், நத்திங். போய் டேரெக்டாக கேட்டவுடனே அவர் வந்து அவங்க ஒய்ஃப்ட்ட ஷீ செட் ஓகே அண்ட் இமீடியட்லி ஹீ கேம் ஃபார் தட் ப்ரோக்ராம். அவர் கொடுத்த ஒரு வார்த்தை வந்து ஐ ஷுட் சே தட் நான் வந்து மகளிர் குழுன்னு நினச்சேம்மா, ஒரு சுய உதவி குழு மாதிரி நீங்கள் வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் கேட்டோம்னா நீங்கள் பேப்பரில் மடித்து தருவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அவர் சொன்ன இவ்வளோ டிசைன்லேருந்து லைசன்சிங் பேசுகிறாங்க அவங்க, என்னென்னலாம் இந்த ப்ராடக்ட்டுக்கு தேவைன்ற லைசன்சிங்கை உங்கள் இதில் வந்து நியூலி ஜாயின் பர்சன் வரைக்கும் பேசுகிறாங்க. தே ஆர் ஆல் வெல் அவேர் ஆஃப் வாட் தே ஆர் டூயிங். நம்ம முதல்ல செல்ஃப் அவேர்னஸ் வேணும்ல, நான் என்ன பண்ணுறேன், தெளிவாக தான் இருக்கேன் நான் அப்படின்றது அந்த தெளிவுபடுத்திக்கிட்டே போகிறது, அதுதான் நாலெட்ஜ். அந்த நாலெட்ஜை வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். வி வாண்ட் டு கிவ் அந்த நாலெட்ஜில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே. நாலெட்ஜ்லேருந்து இட் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார்ம்ட் அஸ் அ நெட்வொர்க். நாலேஜில் எல்லோரும் சேர ஆரம்பித்தாங்க, நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆச்சு. நெட்வொர்க் ஃபார்ம் ஆகி தான் இப்போ 23,000 பேர் மெம்பர்ஸாக போயிட்டுருக்கு. அண்ட் அந்த நெட்வொர்க்கை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் மார்க்கெட் பிளேஸுக்கு கொண்டு போனால் தானே உங்கள் ப்ராடக்ட் சேல் ஆகி கையில் எண்ட் ஆஃப் டே உங்கள் கையில் காசு வந்தால் தான் தட் இஸ் அ கம்ப்ளீட் பிஸ்னஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு உங்களோட எப்போவும் இன்னொரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பேன், உங்களோட ஆப்ரேஷனல் காஸ்ட்டை வந்து இங்கேயே அட்டைன் பண்ணிவிடுங்க. அப்போ நீங்கள் வெளியே வந்து ரிஸ்க் எடுக்க தயாராகிடுவீங்க. இப்போ நான் போடுற காசு எனக்கு இங்கே வந்துருச்சுன்னா நான் அடுத்த ரிஸ்க்கு நான் ரெடி ஆகிடுவேன். அது ஆக்சுவலி ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஓகே வந்துருச்சு, இங்கே வந்து இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது. என் இப்போ ஒரு ப்ராடக்ட் சேல் ஆகுது, பாராட்டுறாங்க, நான் வந்து எல்லாத்துலேயும் பக்காவாக இருக்கேன், ஐ கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். அந்த ஸ்கேலிங் அப் அப்படின்றதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய புஷ் கொடுக்குறோம். அந்த விமனுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் எப்போவுமே ஒன்று தேவை. ஏன்னா உங்களை வீட்டை விட்டு வெளியே வரும்போது இன்னைக்கு கூட உங்களை காலையில் கேட்டிருப்பாங்க, எங்கே போகிற, எப்போ வருவ, யார் கூட போகிற, இது கேட்காம இந்த கேள்வி கேட்காம யாருமே நானும் அப்படி தான் வந்திருக்கேன்.
எங்கள் மாமியார் ஒன்று எப்போ வருவேன் அதான் மேம் irrespective ஆஃப் ஏஜ் எல்லாத்துக்குமே இந்த கேள்வி இருக்கு. கேள்வி இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிஞ்சாலும் என்கிட்டயும் இந்த கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி என் பொண்ணு வெளியே போகும்போதும் இதே கேள்வி நான் கேட்டுட்ருக்கேன். நான் கேட்காமலாம் ஒன்றும் அனுப்புறதெல்லாம் இல்லை. நான் மட்டும் தெளிவாயிட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் இன்றைக்கும் அவள் கனடாவில் இருக்கா, நான் இன்றைக்கும் கேட்பேன் எங்கே வெளியே போகிறேன், இந்த சமயத்தில் எங்கே போகிறேன் அம்மா அப்படின்பா. ஸோ தட் இஸ் நார்மல். நம்மளோட இம்பைப் ஆகி போச்சு, நம்மளோட பிளட்லேயே அது ஓடுது, ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதை மீறணும் அப்படின்னா வெளியே இருந்து ஒருத்தங்க நீ வா பார்த்துக்கலாம், உங்களுக்கு உங்கள் ஜாப் கொடுக்குற தைரியம், எனக்கு நான் போனேன்னா ஐ கேன் ஏர்ன் ஸோ மச் அப்படின்ற உங்களோட அந்த ஒரு ஜாப் கொடுக்குற தைரியம் மாதிரி உள்ளேருந்து ஒரு புஷ்ஷும் வெளியேருந்து ஒரு புல்லும் நமக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா தேவை இருக்குது. அது ஒத்துக்க வேண்டிய ஒரு பேடான ஒரு விஷயம், கேவலமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இட் இஸ் மச் ரெக்வயர்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலி ஒரு ஆனஸ்டான ஒரு பதிலாக இருந்துச்சு மேம். ஸோ கம்மிங் பேக் டு பிஸ்னஸ், ஆக்சுவலி இப்போது நான் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ என்கிட்ட வந்து ஒரு மசாலா ஐடியா இருக்குது. அதாவது வந்து என்னோட பாட்டி காலத்தில் இந்த செஞ்ச மசாலா அது வந்து ஒரு ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது, கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. பட் ஐ ஹவ் நோ நாலேஜ் அபவுட் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி மார்க்கெட் பண்ணணும், எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு ரோட் மேப் மாதிரி சொல்லணும். என் கையில் வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்குது, அது வந்து மார்க்கெட்டிங் நீங்கள் சொன்ன மாதிரி நாலேஜ்லேருந்து மார்க்கெட் பண்ணுற வரைக்கும்னா என்னென்ன ரோட் மேப் சொல்வீங்க மேம்? ரோட் மேப் நீங்கள் வந்து எங்களோட பிஓபி அட்டன் பண்ணாலே, பிஓபின்றது பிஸ் ஓவர் பிரேக்ஃபாஸ்ட், பிஸ்னஸ் ஓவர் பிரேக்ஃபாஸ்ட்லேயே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். 7:30 ஸ்டார்ட் பண்ணிடுறோம். டெய்லி ஒவ்வொரு கிளாஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. நான் சொன்ன மாதிரி 21 days ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக டீச் பண்ணிட்டு. அது என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும் மேம்? டாபிக்ஸ் ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் த ஸ்க்ராச். நீங்கள் ஹவு டு ஸ்டார்ட் அ கம்பெனியில் ஆரம்பித்து உங்கள் ஒரு ப்ராடக்ட், இப்போ ஈவன் நீங்கள் சொன்ன இந்த ஃபேஷியல் மாஸ்க்கு, பின்ன ஹேர் க்ரீம் அண்ட் சீரம், வாட் எவர் அந்த வெரைட்டிஸ் ஃபுல்லாக சோப்பு என்னவா இருந்தாலும் சரி, ஹேண்ட்மேட் சோப்புலாம் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கு என்னென்னலாம் பேசிக் தேவைகள், ஒரு மெஷினரிஸ்லேருந்து ஈவன் மெஷினரி கூட என்னென்ன மெஷினரிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த நாலேஜும் கொடுக்குறோம். அண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு லெவலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் அடுத்த சேலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது இல்லாமல் நத்திங் கேன் பி சோல்டு. அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போகணும், நான் வந்து ஆன்லைனில் போகணும், அமேசானில் போகணும், நான் ஃப்ளிப்கார்ட்டில் போகணும், நாளைக்கு ஓஎன்டிசியில் போகணும். ஈவன் ஓஎன்டிசி வி ஆர் டாக்கிங், அமேசான் கூட டைப் மாதிரியே வந்து வி ஆர் ஹேவிங் இட் அண்ட் வி ஆர் மேக்கிங் அவர் பீப்புள் டு செல் இன் தட். அமேசானில் நீ செல்லிங் போகணும்னா கண்டிப்பாக உனக்கு ஜிஎஸ்டி வேணும், அப்போ ஜிஎஸ்டியை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோ. இந்த மாதிரி ஜீரோலேருந்தே சொல்லலாம், 0 to அவங்க வந்து ஒரு சர்டன் லெவல் அவங்க அச்சீவ் பண்ணுற வரைக்கும் லட்சங்களை கோடி ஆக்கிறதுக்கு வந்து பீப்புளுக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இப்போ பெரிய பெரிய அகாடமிஸ் எல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து ஒரு 50,000 55,000 வரைக்கும் அவங்க வந்து ஃபீஸ் வாங்கிக்கிட்டு தே ஆர் டூயிங் இட். அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. நான் ஆயிரங்கள்லேருந்து லட்சங்கள் போகத்தான் நினைக்கிறேன். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னால் முதல்ல வந்து வீட்டில் அஃபோர்டபுளாக இருந்தால் கூட தே வில் நாட் அலவ் யூ டு ஜஸ்ட் லைக் தட் போய் பே போய்க்கோன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு ப்ராட் மென்டாலிட்டி வராது. இங்கேருந்து ட்ரை பண்ணுங்கள், ஆயிரங்களை லட்சங்களாக்குங்க, அதுக்கப்புறமா கோடிகளாக்குறதுக்கு பெரிய பெரிய இடங்களுக்கு போய்க்கோங்க. ஈவன் நான் வந்து பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, இவங்க எல்லோரும் வந்து எங்கள் பீப்புள் எல்லோரும் மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய கிளாஸஸ்க்கெலாம் போவாங்க. போயிட்டு வந்துட்டு நான் கேட்பேன் கிளாஸ் எப்படி இருந்து, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அவங்க எந்த ஒரு இடத்துல நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் போனாலும், ஈவன் ஹைதராபாத் போவாங்க, டெல்லி போய் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியா, அதுக்கப்புறம் பெரிய பெரிய இதெல்லாம் நடத்துவாங்க இல்லையா, பெரிய எக்ஸ்போலாம் போயிட்டு வந்துட்டு நான் கேட்பேன் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன செமினாரில் போய் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது 2 பிஓபி மேடம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. 2 பிஓபின்னு உங்களுக்கு புரியுதா? எங்களோட பிஸ் ஓவர் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் 2 ப்ரோக்ராம், அவ்வளோதான் மேடம் அங்கே நான் கற்றுக்கிட்டது அப்படிம்பாங்க. எங்களோட மெஷர்மெண்ட் பாயிண்ட்டே எங்கள் பீப்புளுக்கு அதுதான். 2 பிஓபி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே மனசு பூரிச்சு போயிடும். லைக் இவ்வளோ செலவழித்து டெல்லி வரைக்கும் போய் நீ கற்றுட்டு வந்தது 2 பிஓபி தானா, அதுக்கு நீ இங்கேயே ஆன்லைன்லேயே கற்றுட்டு போயிருக்கலாமே. அதான் லேர்னிங் ஒரு அகாடமி மாதிரி தான் மேம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஆண்டர்ப்ரனர் நம்ம பண்ணியிருக்கிறதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் ஃபியூச்சரில் மேபி இந்த ஒரு விஷயம் வரலாம், நம்ம வந்து அஃபெக்ட் ஆகிருக்க மாட்டோம், எல்லா தப்பும் நம்மளே செய்ய முடியாதுல்ல. ஆமாம், அந்த தப்பு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தான் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். அதை எப்படி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க? ஆமாம், அது கிளப் ஹவுஸில் ஃபுல் அப்படியே ஓப்பன் ஹவுஸ் டிஸ்கஷனாக தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி ஐ வில் ஷோ யூ, யூ ஜஸ்ட் கோ த்ரூ தட். அந்த இன்னைக்குள்ள பிஓபியோட லிங்க் வேணால் நான் தரேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, இப்போ என் கூட ஒரு 10 வருஷத்துக்கு இப்போ டிம்பிள் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ஒரு 15-20 இயர்ஸாக அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது
இதில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்லாம் இப்போ எனக்கு இல்லை, அதனால் யூ பீப்புள் பெட்டர் டேக் திஸ் ஜிஎஸ்டி. நீங்கள் இன்றைக்கி தான் ஜிஎஸ்டி பார்க்குறதுக்கே வரீங்க, அப்போ எல்லோரும் என்ன ஃபீல் பண்ணுவோம், ஐயோ எனக்கு இவ்வளோ பேமெண்ட்டாக நான் கொடுக்கணுமா, இவ்வளோ பே பண்ணி தான் காமன் பீப்புளுக்கே இருக்கிற ஒரு விஷயம். எதுக்கு ஜிஎஸ்டி இவ்வளோ பே பண்ணணுமா, நான் இது ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு அக்கௌண்ட்ஸுக்குள்ளே நான் உள்ளே போகணுமா. ஸோ காம்ப்ளிகேட்டட் அக்கௌண்ட்ஸ் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. இட்ஸ் வெரி டஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் அ நார்மல் ஒரு லேமேன் டேர்மில் சொல்ல போனால். பட் இதில் ஆல்ரெடி கஷ்டப்பட்டவங்க அடுத்தது நல்லபடியாக இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அண்ட் ஆல்சோ என்ன இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். we cannot escape from that, we should not do that. அந்த அப்போ நார்ம்ஸில் போய் தான் ஆகணும்னா நாளைக்கு நம்ம கன்சியூமர் கோர்ட்லேயோ இல்லை எங்கேயாவது கேஸ்லேயோ போய் நிற்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கே நான் அதை வந்து பே பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, இன்றைக்கி நான் 30% பே பண்ணுறேன்னா அந்த வாட் எவர் பர்சன்டேஜ் 18 20 அதை நான் பே பண்ணிட்டேன்னா நாளைக்கு எனக்கு பிரச்சனையே வராத ஒரு நல்ல பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் மோரோவர் ஜிஎஸ்டி வில் கிவ் யூ உங்களுக்கு இன்னும் உங்களை மேலே க்ரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும், உங்களோட பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண முடியும் அப்படின்ற டாபிக் வரைக்கும் இன்றைக்கி வந்து அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் கெட்டிங் த நாலேஜ் விதவுட் ஈவன் டூயிங் இட், விதவுட் ஈவன் மேக்கிங் தட் மிஸ்டேக். நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் அது பண்ணிட்டோங்க, நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்னு நம்ம காமிச்சு கொடுக்குறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. இந்த தப்பை நான் பண்ணேன், அதனால் அதே தப்பை நீங்கள் பண்ணாதீங்க, வேறு புது தப்பு பண்ணுங்கள், அதுலேருந்து கற்றுப்போம். ஸோ லைக் தட் வி ஆர் டெல்லிங் தெம் எவ்ரி டே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அண்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ் தேர் அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க பேசுகிறப்ப அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த சப்போர்ட் இருக்கிறனாலே ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணால் அது வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பர்சனல் பிராண்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லுங்கள். பர்சனல் பிராண்டிங் எஸ், ஐ டூ அக்செப்ட் இட். என்ன பர்சனல் பிராண்டிங்கில் நீங்கள் கொண்டு போனாலும் உங்கள் ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா நிற்காது. ஓகே. ஸோ அதில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை விட நம்ம ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ராடக்ட்டு நான் முதல்ல சரி பண்ணிக்கிறேன், இது பண்ண அடுத்தவங்களோட டிபெண்டன்சி எனக்கு வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஷியலில் எனக்கு கொஞ்சம் ஐ ஹாவ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஏன்னா அதையும் சொல்லிடுறேன், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் நான் எவ்வளோ நாள் நின்ற முடியும். இப்போ நானே ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறணும் அப்படின்னா அப்போ தட் ஒர்க்ஸ், பர்சனல் பிராண்டிங் ஒர்க்ஸ். நாட் தட் அடுத்தவங்களோட இப்போ அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஷியல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, தே ஆர் கிவிங் இட் டு தட் பர்சன் டு டாக் அபவுட் தட் ப்ராடக்ட், அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தவங்களோட இதில் இம்பேக்டில் நம்ம எவ்வளோ நாள் ஜெயிச்சிட முடியும். நம்ம இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ப்ராடக்ட் சூப்பர் டூப்பராக இருந்துருச்சுன்னா வி வில் நாட் ஸ்விட்ச் ஓவர் ஃப்ரம் தட். நான் அதுலேருந்து மாறணும்னு நினைக்கவே மாட்டேன். அந்தளவுக்கு அப்போ கஸ்டமருக்கு கொண்டு போய் ரீச் ஆகணும், அவங்களுக்கு தெரிய வைக்கிறது வரைக்கும் வேணால் அது யூஸ் ஆகும், தெரிய வைக்கிறதுக்கு அப்புறமா அது இட் வில் நாட் ஒர்க்னு என்னோட தாட். ஆனால் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட்டிங் தான் மெயினாக நான் பார்க்குறேன். பிகாஸ் நம்ம வந்து இப்போ ப்ராடக்ட் வாங்குறதா நெக்ஸ்ட் விஷயம், பட் நீங்கள் வாங்க நம்பி அவங்கள டைம் கொடுக்கறது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கே தெரியாமல்? நான் இது வரைக்கும் மார்க்கெட்டிங் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் நான் பற்றி நாங்கள் எங்கேயுமே மார்க்கெட் பண்ணது கிடையாது. நாங்கள் வீன்னு ஒன்று நடத்துகிறோம் அப்படின்றது வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் மட்டுமே தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அண்ட் இங்கே பெனிஃபிட்ஸ் அடைஞ்சவங்க எங்களை விட்டு போனதே இல்லை. வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாம் தே ஆர் ஜஸ்ட் கண்டினியூவிங், அப்படியே தான் போயிட்டுருக்கு. அண்ட் தே ஆர் ஸ்டில் லேர்னிங் ஃப்ரம் குரூப். அண்ட் ஆல்சோ நாங்கள் எங்களோட லேர்னிங்கும் நிற்கவே இல்லை. எங்களோட லேர்னிங்ஸும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லார்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும். நான் 25,000 பேர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு MBA வந்து எனக்கு சொல்லி கொடுத்துறாது. அதனால் ஐ ஹவ் லேர்ன்ட் மச் மோர் தேன் அன் MBA ஃப்ரம் ஆர் பீப்புள். இந்த லேர்னிங் தான் கண்டினியூஸாக நான் பார்க்குறது. ஓகே மேம். இப்போ ஒரு ஆண்டர்ப்ரெனர்ஷிப் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா எப்போவுமே சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே ஒரு 4 pillars ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்டர்ப்ரெனர்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த 4 pillars ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ஃபிடென்ஸு, ஐ கேன் டூ அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு முதல்ல வேணும். ஓகே. நான் ஆக்சுவலாக நான் அதோ ப்ராடக்ட் பற்றி பேசுவீங்கன்னு நினச்சேன், பட் செல்ஃபாக நீங்கள் சொல்லுங்கள். செல்ஃப் தான் முதல்ல. நீங்கள் ப்ராடக்ட்டை நல்ல ப்ராடக்ட் கொண்டு இருக்க போய் தானே நீங்கள் ஆண்டர்ப்ரெனர்ஷிப் வரணுன்னே நினைக்கிறீங்க. அது கொண்டு வந்துடலாம். வை வி ஹவ் ஸ்டார்டட் திஸ், வைன்ற கொஸ்டினை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டோன்னா ஹவ்வை வந்து ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஹவு டு டூ இட் கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. வை வி ஆர் டூயிங் திஸ், எனக்கு இது ஏன் தேவைன்றது இருக்குல்ல. நான் இந்த நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு நான் உள்ளுக்குள்ளே நான் என்னையே கேட்கும்போது ஐ நோ மை ஆன்சர். நான் இதை ஸ்ட்ராங்காக பிடிக்கும்போது எனக்கு வெளியே இருக்கிற எந்த ஒரு இதுவும் தடையும் என்னை இன்ஃப்ளூயன்ஸே பண்ணாது. ஓகே. சப்போஸ் தடை இருந்தாலும் நம்ம முடிவு சொல்லிக்கிட்டே என்னோட வை பாரு, என்னோட வை அதை விட ஸ்ட்ராங். என்னோட வை வந்து இட் இஸ் மேக்கிங் மீ மோர், எனக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே ஆங்கர் மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ளே இறங்கும். ஸோ அந்த வையை வந்து ஆங்கராக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஹவு டு டூ இட் அண்ட் வேர் வி ஆர் கோயிங் டு டூ அண்ட் ஆல் த ஸ்டஃப் வில் ஃபால் இன் பிளேஸ். இட் ஹேஸ் டு ஃபால் இன் பிளேஸ். அந்த ஒரு நம்பிக்கை தான் ஆண்டர்ப்ரெனர்ஷிப்பில் ரொம்ப முக்கியம். வையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும்.
ஓகே. ஒரு பில்லர் சொன்னீங்க. அது 3 பில்லர் வேற என்னென்ன மேம்? கான்ஃபிடன்ஸ் வேணும், வை வேணும், ஹவு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் வாட் அண்ட் ஆல் வி நீட் டு டூ, வாட் அண்ட் ஆல் வி ஹாவ் டு பி எக்யூப்ட் வித். அந்த அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயங்களுக்குமே முக்கியமாக இருக்கும். என்ன பொருள் நல்லா கொண்டு வரணும், அது எல்லாமே இதில் விழுந்துடும். வாட் டு டூ, அந்த ஹவு டு டூலையே வந்து அந்த பொருள் என்ன பொருள்ன்றதெல்லாம் விழுந்துடும். ஆனால் நான் என்னைக்கு நான் சரியாக வச்சுக்கிறேனோ எல்லாம் இருந்துச்சு. ப்ராடக்ட் சூப்பர் டூப்பர் ப்ராடக்டாக இருந்தாலும் எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நான் எங்கே போய் என்ன செல் பண்ணுறது? எனக்கு ஒய் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் என்ன போய் செல் பண்ணுறது? அதனால் ஐ ஃபீல் தட் தீஸ் ஆர் ஆல் த பேசிக் டு டூ. சரி, இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம் மேம். இப்போ வந்து ஒருத்தவங்ககிட்ட போய் பிட்ச் பண்ணுறோம். ஸோ அந்த பிட்சிங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஏன்னா இது பிட்சிங் கூட இல்லை மேம். இப்போ நம்ம வந்து ஒரு சேலரி நெகோஷியேட் பண்ணுறோனாலுமே அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா ஐயோ இல்லை ஓகே நம்மளோட ஒர்க் நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் வி நெகோஷியேட் ஆஃபன். ஸோ அதை எப்படி நம்ம வந்து இன்னும் இம்ப்ரூவ் இல்லை, பண்ணலாம்? ஐ எம் சீயிங் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நவடேஸ் நியூ ஜென் பீப்புள்கிட்ட. ஏன்னா நான் கொஞ்சம் ஓல்ட் ஜென் ஆகிட்டேன். 94 ஐ ஜாயின் த ஜாப். ஸோ இப்போ கண்டிப்பாக அது வந்து ஒரு 30 years லேட்டர் தானே. இன்றைக்கி பார்க்கும்போது ஐ எம் சீயிங் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் பீப்புள் தட் தே ஆர் ஆஸ்கிங், தே ஆர் ரெடி டு ஆஸ்க், தே ஆர் நாட் வரி டு இது நமக்கு இல்லாமல் போயிடுமோன்ற பயம் இல்லை. எங்களுக்கெலாம் அந்த பயம் இருந்துச்சு. நம்ம இது கேட்டு நமக்கு இந்த ஜாப் இல்லாமல் போயிட்டா என்ன ஆகுது அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு இப்போ இருக்கிற பீப்புளுக்கு. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹியூஜ். இது இல்லைனா இன்னொன்று அப்படின்னு அவங்க சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு ரெடியாக. எங்களுக்குலாம் இது இல்லைனா இன்னொன்று சுவிட்ச் ஓவருக்கே மனசே வராது. அந்த ஒரு கம்பெனினா வில் ஸ்டே தேர் டில். ஆமாம், அது வந்து ரொம்ப லாயலான லாயல்ட்டி, அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வேற பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அது இல்லை. 30,000 சம்பளம் வாங்குற, 60,000 சம்பளம் கிடைக்கும்போது நீ ஏன் போகாமல் இருக்குன்னா அப்போ நீ தான் முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு நடுவில் தான் நம்ம இருக்கோம். அப்போது தென் இப்போ இருக்கிற நியூ ஜென் பீப்புளுக்கு அந்த ஒரு தைரியம், ஃபோர்ஸ் இருக்குது. எனக்கு ஐ ஹாவ் மை, இப்போ நீங்கள் மதிக்கலையா, நான் அடுத்ததுக்கு எனக்கு மதிக்கிற இடத்துக்கு நான் போகிறதுக்கு நான் ரெடி, எனக்கு கூப்பிட்றதுக்கு அவங்க ரெடி, தென் வை யூ ஆர் கம்மிங் இன் பிட்வீன் கேட்குற அளவுக்கு தைரியம் இருக்குது. ஸோ அதனால் இவங்களுக்குலாம் அந்த அந்த ஒரு இதெல்லாம் இல்லை. ஓகே, அந்த இன்ஹிபிஷனே இல்லை நியூ ஜென் மேம். பிகாஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்களுமே ஒரு ஆண்டர்பிரினர் அந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் இருக்கிறப்போ இப்போது மேபி 30+ இருக்கவங்க 40+ இருக்கவங்க வரலாம். ஏன்னா இப்போ எதுவுமே அந்த வயசே தடையே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ 50 வயசுல தான் சாதிக்கிறாங்க, 50 வயசுல பண்ணுறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க 60 வயசில் வந்து அந்த மில்லட் விஷயத்தை வச்சு ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கேட்குறதோ அந்த வந்து அந்த கம்யூனிகேஷன் கொஞ்சம் கேப்பாக இருக்கலாம். ஸோ அதை எப்படி மேம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? கண்டினியூஸ் லேர்னிங் தான். அந்த நாலேஜுக்கு வந்து எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்ற அந்த தேடுதல் இருக்கணும். அந்த மனசுக்குள்ளே அந்த தேடுதல் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ஒரு முட்டியில் பசி இருந்தால் டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகாது. பெல்லியில் வந்து பசி இருக்கணும், பெல்லியில் தான் அந்த சூடு இருக்கணும். யூ ஷுட் ஹாவ் தட். அந்த சொல்லுவாங்கள்ல, அடி வயிற்றில் கனல் இருந்துச்சுன்னா யூ கேனாட் சிட். நீங்கள் பசிச்சதுன்னா யூ வில் நாட் சிட். அதுக்கு அதை நோக்கி நம்ம வெற்றியை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவோம். முட்டியில் தானே ஓகே ரைட் பார்த்துக்கலாம், இன்றைக்கி இல்லையா, இன்றைக்கி எனக்கு மழை பெய்யுது, அந்த இது சொல்கிற மாதிரி ரோடு ரஃப்பாக இருக்குது, வெதர் டஃப்பாக இருக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லலாம் ஈஸியாக. அதில் எனக்கு வந்து ஸ்ரீ ரவிசங்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆர்ட் ஆஃப் லிவிங்கோடது. அவர் வந்து சொல்லுவார், உங்களுக்கு தேவையான விஷயங்களை நடத்திக்கிறதுக்கு தீவிரவாதம் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு தீவிரவாதி வந்து என் பையனுக்கு இன்றைக்கி ஸ்கூலில் வந்து எக்ஸாம் இருக்குது, இல்லைனா எனக்கு வந்து ஒரு வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரயிலுக்கு குண்டு வைக்கிறத அவன் நிறுத்துறதே இல்லை. ஆனால் நீங்கள் தான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் இன்றைக்கி என்னால் முடியாது, நான் நாளைக்கு வந்து சேவா பண்ணுறேன் அப்படின்னு நம்ம தள்ளி போடுறோம். ஸோ தள்ளி போடாமல் நல்லவங்க நல்லதை தீவிரவாதமாக எடுத்துக்கிட்டோம்னா that will help. எனக்கு அது வந்து எனக்கு just hit me on. ஆமாம், that's a weird example. பட் ஆனால் யோசிச்சு பார்க்குறப்போ கரெக்ட் இல்லை. அவங்க எவ்வளோ தீவிரமாக இருக்க போய் தானே அவங்கள தீவிரவாதின்னு சொல்கிறோம். ஸோ அதே தீவிரம் வந்து ஏன் நல்லதில் ஏன் எடுத்துக்க மாட்டேன்றோம்? ஸோ அந்த ஒரு வார்த்தையும் எனக்கு ஸ்ரீ ரவிசங்கர் நான் ரொம்ப நாளாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். எனக்கு வந்து அது வந்து தட் கிரியேட்டட் அ மேஜர் இம்பேக்ட். நான் எதை எடுத்துக்கிட்டாலுமே ஐம் வெரி தீவிரவாதி தான். எடுத்துக்கிட்ட விஷயத்த சொல்கிறேன். நான் ஐ எம் நாட் அக்ரெசிவ் இன் டாக்கிங் டு பீப்புள் கிடையாது. நான் அவங்களை அடுத்தவங்களை காயப்படுத்துறதுல பண்ண மாட்டேன். மோட்டிவ் இருக்கும். ஆனால் என்னோட விஷயம் நான் என்னோட வையை வந்து நான் இப்படி பிடிச்சிப்பேன். எவ்வளோ ஒரு நாள் கூட நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணதே கிடையாது. எங்களோட கிளாஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட நான் கிளாஸுக்கு வந்து லீவ் பண்ணதே கிடையாது. இப்போது ஜூன் 6ஆம் தேதி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் we have not taken one day leave. ஓகே, இன்னொரு கேள்வி என்கிட்ட கேட்கணுன்னா என்னென்னா, இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறோம், அதெல்லாம் இருந்தாலுமே ஒரு மணி ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, நம்மளால் வந்து இண்டிபெண்ட்டாக நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் உங்கள் விஷயத்தில் பார்த்தா நீங்கள் அதுவுமே வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டபுளாக தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. யூ ஆர் டூயிங் ஃபார் அ குட் காஸ். அது எப்படி வந்துச்சு? எனக்கு இதுக்கு பதில் வந்து ரியலி கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. எனக்கு ஏன் பண்ணிகிட்டு இருக்கோம், என் கூட சேர்ந்தவங்க எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம்.
எங்கள் குரூப்பில் இருக்கிற யாருக்குமே மணி வந்து மோட்டிவாக யாருமே எடுக்கல. அவங்களால தான் எங்கள் கூட ட்ராவல் பண்ணி வரவும் முடியும். அண்ட் வெறும் P&L மட்டுமே லைஃப் கிடையாது. P&L எப்போ பார்த்தாலும் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், எனக்கு எவ்வளோ வந்துச்சு, இதுலேயே வந்து லைஃப் கண்டிப்பாக. ஏன்னா லைஃப் ஹஸ் கிவன் அஸ் ஸோ மெனி கிஃப்ட்ஸ் இல்லையா? லைஃப் நமக்கு எவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்கு, அதுக்கெலாம் நம்ம என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம்? அதுக்கெலாம் நம்ம வந்து ஒரு நல்லது செய்யும்போது கேட்பாங்க, நாங்கள் இதுக்கு எப்படி மேடம் உங்களுக்கு நல்லது திருப்பி செய்கிறது அப்படின்னு. டூ இட் சம்படி எல்ஸ். யார் நீடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்க. இந்த லெட் த செயின் நாட் பிரேக். அப்படியே அடுத்தடுத்த செயினாக அப்படியே போயிட்டு இருக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்றது தோணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பீப்புள் எங்கள் கூடயும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஐ எம் ஸோ வெரி ப்ரவுட் டு சே எங்கள் கோஃபவுண்டர் டிம்பிள் சொன்னேன் இல்லையா, அவங்களும் ஷீ இஸ் நவ் இப்போ இமீடியட்டாக நாங்கள் சொன்னோம்னா வாங்க திருநெல்வேலி போகலாம் அப்படின்னு நாளைக்கு சொன்னோடனே ஷீ ஸ்டார்டட். அண்ட் இங்கே இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய 2-3 பேர் வந்து தே ஆர் ஆல் பிஸ்னஸ் பீப்புள், ஆண்டர்ப்ரனர்ஸ் தான் அவங்க. திருநெல்வேலியில் ஒரு மீட் நடக்குதுன்னா தே ஆர் ரெடி டு கம். நோபடி இஸ் திங்கிங் அபவுட் மணி ஆஸ் ஒரு நான் சொன்ன மாதிரி தான் P&L ஸ்டேட்மெண்ட்டாக லைஃப்பை பார்க்கவே முடியாது. அதனால் கிவிங் பேக் டு சொசைட்டி, சேரிட்டி கொடுக்குறோன்னு நினைங்க, ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்டில். பட் டூ இட், கீப் டூயிங் இட், இட் வில் கம் டு யூ ஆட்டோமேட்டிக்லி விதவுட் ஈவன். கடவுளுக்கு வந்து ஒரு விதத்தில் நான் இன்னொரு இதையும் நான் சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான், கடவுளுக்கு வந்து ஆப்ஷனே கொடுக்கக்கூடாது. இப்போது இவங்களுக்கு நல்லது கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கடவுள் வந்து யோசிக்கவே கூடாது. ஏன்னா நான் பண்ணியிருக்கிறது அத்தனையும் என்னை சுற்றி நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன். கடவுள் என்கிட்ட வரும்போது, கடவுளோ வாட் எவர் த ஃபேக்ட், கிட்ட வரும்போது அவங்களுக்கு இருக்கிற நல்லதெல்லாம் பார்த்துட்டு, இவ்வளோ நல்லது இருக்கிறப்போ நான் எப்படி அவங்களுக்கு போய் ஒரு கெட்டது செய்யணும்னு அவரே நினச்சி தள்ளி போயிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். ஸோ இட் இஸ் கோயிங் ஆன், அப்படி தான் போகும். அண்ட் ஈவன் ஏதாவது ஒரு கெட்டது நடந்தால் கூட ஐம் திங்கிங் தட் இட் இஸ் ஃபார் மை, ஏதோ என்னை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் அந்த கெட்டதும் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஐ எம் மூவிங் ஆன். இப்போ நம்ம பிஸ்னஸ் பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நான் ரோட் மேப் பற்றி நான் பேசவே இல்லை ஆக்சுவலி ஒரு ஜென்ரலாக ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் அங்கே போயிட்டுருக்கு. பட் இப்போ பிஸ்னஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு கனவாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஐயோ ஒரு ஏன்னா வந்து ஒரு செட்டப் வேணும், அதுக்கு உண்டான எலக்ட்ரிசிட்டி பில்லுன்னு இருக்குது, ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் விஷயம் இருந்துச்சு. பட் இப்போ கம்ப்ளீட்லி நார்மலாக இருக்குது. அதான் நம்ம வீட்டில் உட்காந்தே நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டைமுக்கு ஏற்ற மாதிரி, டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டே வருது. வி ஹாவ் டு அக்கஸ்டம் வித் வாட் எவர் இஸ் சரௌண்டிங் யூ. நீங்கள் என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு தான் நம்ம அக்கஸ்டமே. மனித இதுவே அப்படி தானே எவால்வ் ஆகி வந்திருக்கோம். வாட் எவர் நம்ம சரௌண்டிங்கில் முதல்ல சிங்கிள் உயிரியாக இருந்து அப்படி வல்கி பெருகும்போது இட் இஸ் ஆல் ஹேப்பனிங் லைக் தட் ஒன்லினா. வாட் எவர் இஸ் தேர் அவைலபிள் வித் தட் வி அக்கஸ்டம்ட் அவர் லைஃப். அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் நிறைய ஆண்டர்ப்ரனருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்கிறீங்களா மேம்? இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு கொஷின் என்ன, எப்படி பப்ளிக்கை ரீச் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கும் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க, 50,000 ரூபாய்க்கும் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க, ஈவன் 5 லட்சம் ரூபாய்க்கு கூட இப்போ பில் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. எது கரெக்டான விஷயம், எது சரியான விஷயன்றது புரிப்படாது. ஈவன் ஒரு ஷூஸ் வாங்க போனால் கூட 500 ரூபாய்க்கும் ஷூ இருக்குது, 50,000 ரூபாய்க்கு இருக்குது. நீங்கள் இன்னும் நிறைய வேல்யூஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. பிராண்ட் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த விலை கொடுக்குறோம். ஸோ வி டோன்ட் நோ விச் ஒன் இஸ் ரைட், விச் ஒன் இஸ் ராங்னு நம்ம வந்து வரையறுத்து சொல்லவே முடியாது. வாட் எவர் இஸ் உங்களால் எது முடியுமோ அதை பண்ணுங்கள். ஆனால் உங்கள் ப்ரைஸை எந்த காரணம் கொண்டும் குறைச்சிடாதீங்க. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது நாங்கள் ப்ரைஸிங்கில் வந்து இந்தந்த ஃபேக்டர்லாம் போட்டு ஒரு ப்ரைஸிங் கொண்டு வரீங்கன்னா டோன்ட் லெட் இட் டவுன் ஃபார் எனிபடி. எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த ப்ரைஸிங்கை குறைச்சிடாதீங்க அப்படின்றத நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணுறோம், அது சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்கள் மதிப்பை குறைச்சிக்காதீங்கன்ற விஷயங்கள் வந்து அதுலேயும் திரும்ப செல்ஃப் தான் வந்து பெரிய விஷயமா இருக்குது. நம்மளை எப்படி பார்க்குறோம், நமக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம், நமக்கு என்ன, நம்ம பொருள் மேலே நமக்கே மரியாதை இல்லைன்னா யார் மதிப்பா நம்மளை? சரி, கரெக்டு தானே? கரெக்ட் தான். ஸோ இட் கோஸ் லைக் தட். ஓகே. இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 9 to 5 ஜாப் நான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா லைட்டாக வருது. ஸோ அவங்க வந்து அது மாதிரி பண்ணலாமா? பிகாஸ் ஃபுல் டைம் தான் பண்ண முடியுமா ஆண்டர்ப்ரனர்ஷிப், இல்லைனா இந்த மாதிரி பண்ண முடியுமா? 2 குதிரையில் கஷ்டம், 2 குதிரை கஷ்டம். பட் அன்லெஸ் இது ஸ்டெபிலைஸ் ஆகாமல் அதை விடவும் முடியாது நம்மளால். அதனால் இஃப் யூ ஹாவ் சம்படி டு அசிஸ்ட் யூ, ஹெல்ப் யூ, மேக் யூஸ் ஆஃப் தட் அண்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் இட். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா போங்க. இது எல்லாமே அவங்கவுங்களோட பெர்செப்ஷன், அவங்கவுங்களோட வியூஸ் அண்ட் வேல்யூஸ் தான். நீங்கள் அந்த பிஸ்னஸை எவ்வளோ வேல்யூ பண்ணுறீங்கன்றது இருக்குல்ல. ஓகே.
இப்போ ஸ்டேட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மேம் இந்த ஷார்க் டேங்க்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வர ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யோசிச்சிருப்போம் இது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கே இந்த ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ப்ராடக்டாக பண்ணியிருப்பாங்க. சம்மள் அப்படி யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒரு நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த அப்நார்மலிட்டிஸை நம்ம கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணாலே ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்க முடியும்னு ப்ராடக்ட் உருவாக்குறதுக்கு டெஃபினட்டாக நிறைய ஐடியாஸ் இப்போ நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ட்ரெஸ் வந்து ஜஸ்ட் ஸ்லீவ்லெஸ்ஸாக ஒரு ட்ரெஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஷார்க் டேங்க்கில் பார்த்துருப்பீங்க. கை ஸ்லீவ்ஸை மட்டும் மாற்றி 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 போட்டு புதுசாக இருக்குது ட்ரெஸ்ஸு. ஆனால் இட் இஸ் ஆல் ஒன் சிங்கிள் ட்ரெஸ் தான். ஸ்லீவ்ஸை மட்டும் மாற்றுறாங்க. ஸ்லீவ்ஸுக்கு மட்டுமே இவ்வளோ சார்ஜுன்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் நீ எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னா ஷி வாஸ் டெல்லிங் இன் க்ரோர்ஸ். ஸோ க்ரோர்ஸில் ஒரு ஸ்லீவ்ஸ் மட்டும் ட்ரெஸ் பண்ணதே கஷ்டமாக இருக்குது. ஸ்லீவ்ஸ் மட்டுமே இந்த பொண்ணு எப்படிரா பண்ணுது அப்படின்னு தோணுது. அண்ட் பாப்சிக்கல் நம்ம முன்னாடியெல்லாம் சாப்பிட்ட பெப்சி அது இப்போ லேட்டஸ்ட்டாக இது ஒன்று பார்த்தேன். அதுவும் அப்படி தான். அவங்க அவ்வளோ பேரும் ரெடியாக இருக்காங்க. எல்லா ஷார்க்கும் ரெடியாக இருக்காங்க அந்த இதில் பைசா போடுறதுக்கு. அண்ட் அவங்க எல்லாருமே ஒத்துக்கிற விஷயம் இதில் வந்து வெறும் சக்கரை தண்ணி தான் இருக்குன்றது தெரியும். இதில் ஒன்றும் வேல்யூ ஆடட் நியூட்ரிஷன் ஒன்றும் இல்லைன்னு தெரியும். பட் ஸ்டில் திஸ் வில் கோ. ஏன்னா பார்ட்டினா அந்த மாதிரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இட் அகெயின் டேக்ஸ் யூ டு 90s அப்படின்ற ஒரு பெரிய ஒரு 90 கிட்ஸோட அதுதானே இப்போ பெரிய கேப்ஷனாகவே போகுது. ஸோ அந்த கேப்ஷனுக்கு இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அவங்க கொண்டு போ. ஸோ ப்ராடக்ட் வந்து உங்கள் இனோவேஷன் உங்கள் க்ரியேட்டிவிட்டி உங்களோட ஓன் இதில் வந்து யூ கேன் பிரிங் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் எல்லாமே கிளிக் ஆகுது. மேக்ஸிமம் கிளிக் ஆகுது. நம்ம டைம் அண்ட் இதுதான் நம்ம என்ன எஃபர்ட் போடுறோம். ஓகே சரி ஓகே நான் ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து இது மார்க்கெட் பிளேஸில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா அப்போ அவங்க எந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணலாம்? யாருமே இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. இது நீங்கள் வந்து ஆமாம் ரொம்ப நீங்கள் எந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் கன்சல்டன்ட் நம்மலாம் வந்து இப்போ தான் தொடங்கி பேசிகிட்டு இருக்கோம். பட் எந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டை போனாலும் ரிலையன்ஸ்க்கே தோற்று போகலைங்களா? ஒரு அம்பானி ஜெயிச்சிட்டாரு ஒரு அம்பானி தோத்துட்டாருன்னு தானே இருக்குது. ஸோ யாருக்கு எது அப்போது 2 பேருக்கும் ஒரே அப்பா தானே. அவரும் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்கிட்டு போனார். இவர் ஏன் தோத்தார்? இவரும் இவரை பார்த்தா வளர்ந்துருக்காரு. அவரும் அவரை பார்த்தா வளர்ந்துருக்காரு. ஸோ வி கேனாட் ப்ரெடிக்ட் ஆன் எனிதிங். இவங்க இது ஜெயிக்கும் இது ஜெயிக்காதுன்னுலாம் சொல்ல முடியாது. நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு க்ரீம் ஏதோ ஒரு பண்ணுறோன்னா இல்லை நம்ம ஒரு சாப்பாடு விஷயத்தை பண்ணுறோன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு இது ஃப்ரீயாக கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே செல் ஆகுதா? இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் ஒரு விஷயமா இருக்குது. பட் இப்போ இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நான் வந்து என்னை நிறுத்தியே ஆகணும். அந்த பொசிஷன் நிறுத்தினா தான் என்ன பார்ப்பா அதுக்காக வாங்குவாங்களே. ஸோ இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ அப்போ வந்து நம்ம ஓகே பார்க்க வைக்கிறதே பெருசு. பட் பார்க்க வச்சு அந்த ப்ராடக்ட் இவங்களுக்கு ஒர்க் ஆகலை. பிகாஸ் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துருக்கோம். ரொம்ப வந்து ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக ரொம்ப நல்ல ப்ராடக்டாக இருக்கும். பட் அது பிஸ்னஸில் ஒர்க் ஆகாமல் இருக்கும். அது ஏன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது மேம்? இது நிஜமா எனக்கு தெரியலைங்க இந்த கேள்வி. நிறைய பேர் கஷ்டப்படுறதையும் பார்க்குறோம். அதே சமயம் ஃப்ளூக்கில் ஜஸ்ட்டாக வின் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இந்த வந்து ஒரு ஃப்ளூக் அண்ட் அன்சர்டனிட்டி தான் இன்னுமே ஒரு பயமாக இருக்குது. இந்த 9 to 5 ஜாப் விடாமல் இருக்கிறதுக்கு இருக்கு. கரெக்ட். அது ஒன்று கண்டிப்பாக 9 to 5 தான் நானும் இருந்திருக்கேன் இவ்வளோ நாளும். அதனால் அது ஒரு சேஃபர் சைடாக இருந்தால் கூட அங்கேயுமே ஜாப் இப்போலாம் இந்த காலையில் போனால் லே ஆஃப்னு சாயங்காலம் அனுப்பிடுறாங்க. அப்போ அதுக்கும் இன்சர்டன்ட்டி தானே. லைஃபுக்கே இல்லை. அப்புறம் நம்ம மற்றதை பற்றி என்ன பேச முடியும்? லைஃபே காட்ஸ் கிஃப்ட். இன்றைக்கி கிடச்சிருச்சா கிஃப்ட்டு ப்ரெசென்ட். என்ஜாய் த ப்ரெசென்ட் அண்ட் ஜஸ்ட் கோ. கிடைக்கலையா ரைட்டு பை பை சொல்லிட்டு போக வேண்டியதான் நம்மளும். ஸோ அந்த இம்ப்ரூவைசேஷன் அது மாதிரி மேபி ஒன்றும் யூ கேனாட் ஹார்ட் ஒர்க்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாதுங்க. அது வந்து இன்றைக்கி நேற்று முந்தானத்தெல்லாம் இல்லை. எல்லா நாளுமே ஹார்ட் ஒர்க்குக்கு நோ ரீப்ளேஸ்மெண்ட். அண்ட் அது ஒன்று ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நம்ம இருக்கக்கூடியதில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். கண்டினியூஸாக நாலேஜ் கெயின் பண்ணிகிட்டே இருப்போம். நான் சொன்னேன் இல்லையா ஆப்ஷனே கொடுக்கக்கூடாது. கடவுள்ன்றது ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கொடுக்கக்கூடாது. இதுதான் நல்லது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நம்மளோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் கெட் தட் ஐடியா. எனக்கு இன்னொரு டவுட் மேம். இப்போ நம்ம பிஹெச்டிலாம் பண்ணுறோன்னா நம்ம புதுசாக ஓகே இன்னோவேட்டிவாக நம்ம பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி இதை பண்ணியிருப்பாங்க. பட் அது நம்மளுக்கு ரொம்ப ஏமாற்றமாகும். நான் நிறைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பாதியில் வந்து அது ஆல்ரெடி பண்ணனால கொஞ்சம் கிவ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் சேம் அப்ளைஸ் இன் பிஸ்னஸ். நம்மளுக்கு தான் அந்த தாட் ப்ராசஸ் வந்துருக்கும் சூப்பரில் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பார்த்தா ஆல்ரெடி அது நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாமல் இருக்கிறதா ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. தட்னா தான் ஜெமினி எல்லாம் சொல்லிடுது. அப்புறம் என்ன சாட் ஜிபிடியோ ஜெமினியோ வாட் எவர் இஸ் தேர் இட்ஸ் டெல்லிங் யூ எவ்ரிதிங். என்னெல்லாம் இருக்குன்றது நம்ம இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்து எங்கே கண்டுபிடிக்கிறதுன்றது தான் இப்போ பிரச்சனை. எங்கே அந்த எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குன்றது தான் பிரச்சனை. முன்னாடிலாம் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் பற்றி எங்களுக்கு தெரியணும்னா வி ஹவ் டு பை தட் புக், வி ஹவ் டு ரீட் தட் புக். அதில் அந்த ரிலேட்டடாக இருக்கிற எல்லா புக்கையும் படிக்கணும். அப்போ தான் யூ வில் நோ தட் என்னெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். இப்போ இருக்கிற விஷயத்தில் நான் என்னெல்லாம் படிக்கணும்னு கேட்டால் சொல்லுது, என்னெல்லாம் எழுதி வச்சுக்கணும், என்னெல்லாம் நான் பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணணும், எதெல்லாம் வந்து எனக்கு
டு டூ லிஸ்ட் எனக்கு என்ன எல்லாமே கையில் வந்துடுது. அதுவும் லாஸ்ட் இயருக்கு அப்புறம் ஏஐ வந்ததுக்கப்புறமா யூ ஆர் கெட்டிங் எவ்ரி திங். அதுவும் மீட்டாக வேறு வந்துருச்சு, ஃபோன்லேயே வந்துருச்சு. ஸோ யூ ஆர் கெட்டிங் எவ்ரி திங் வித்தின் எ கிளிக் டைம். அதனால் அப்ளை யுவர் மைண்ட் இம்ப்ளிகேஷன் தான். அன்றைக்கும் மைண்டு தான், இன்றைக்கும் மைண்டு தான். எப்போவுமே that plays the major role. Self plays the major role. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் நாலேஜை கீப் ஆன் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். என்ன நடந்துட்டுருக்கு, நான் வந்து அது கனெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா மேம்? பிகாஸ் நம்ம வந்து எனக்கு தெரியாத எவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியாத விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் கோஸ் ஆன் லைக். அதுக்காக தான் அந்த நெட்வொர்க்கிங்கை வந்து ஸ்ட்ராங்காகவே வச்சுக்கிறது. இவங்க இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள்லேருந்தே நமக்கு டக்குன்னு ஒரு இது வரும். ஓ, இதை நான் கவனிக்கவே இல்லையே, இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே. ஒரு பெரிய கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கும் கூட நம்ம இங்கே பேசும்போது ஆமாம்ல நான் இந்த பாயிண்ட் யோசிக்கல அப்படின்னு. ஸோ தட் ஹேப்பன்ஸ். கீப் ஆன் அப்டேட்டிங், சர்ச், தர்ஸ்ட், இது எல்லாம் செல்ஃபில் தான் நான் திரும்பவும் வந்து நிற்கிறேன். நான் எப்போவுமே இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இந்த பர்டிகுலர் இந்த ஃபார்முலா A+B போட்டுலாம் ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. இட் இஸ் ஆல்வேஸ் செல்ஃப். ஆஸ் பி இஸ் கன்சர்ன்ட் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் எனக்கு என்னென்னா, நீங்கள் அதில் எம்பவர்மெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த எம்பவர்மெண்ட்டுக்கே ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கானா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா எம்பவர் ஆகிட்டோமா, அதுவுமே கிடைக்க மாட்டுது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கூட்டு போகிறது கூட யாராவது நம்ம வீட்டிலேருந்து வரதோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வாட் இஸ் எம்பவர்மெண்ட் டு யூ? அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க ஒரு பொண்ணுக்கு? எம்பவர்மெண்ட் டசன்ட் மீன் தட் ராத்திரி 12 மணிக்கு நகையை போட்டுட்டு ரோட்டில் நடந்து போயிட்டா காந்திஜி அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே, ஐ டோன்ட் அக்ரி டு தட் பாயிண்ட். இது நடந்து போயிட்டா உங்களுக்கு எம்பவர்மெண்ட் வந்துருமா? நோ, டெஃபினெட்லி நோ. என் மனசுக்குள்ளே அந்த சேஞ்ச் வரலன்னா நான் எங்கே போனேன் என்னத்துக்கு? நான் சுற்றி எவ்வளவோ ப்ரொடெக்ஷன் வச்சுட்டு ஐ கேன் கோ அண்ட் ஐ கேனாட் சே தட் ஐ ஹவ் டன் இட்னு சொல்ல முடியாது. ஸோ கண்டிஷன் அப்ளை. அங்கேயும் வந்து நமக்கு லாட் ஆஃப் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும். நோ. ஸோ எம்பவர்மெண்ட் டசன்ட் மீன் தட் நான் வந்து இதெல்லாம் சாதிச்சிட்டேன், உனக்கு மீறி நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு ஹஸ்பண்ட்கிட்ட போட்டி போடுறதோ, இல்லை வேற ஃபெல்லோ ஒர்க்கர்கிட்ட போட்டி போடுறதோ, இல்லை ஆண்கள்கிட்ட போட்டி போடுறதோ இல்லை. எம்பவர்மெண்ட்டை ஒரு 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 ஸ்ட்ராங்காக நானே என்னை நான் வந்து உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அண்ட் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு ஐ ஒர்க் ஃபார் தட் கண்டினியூஸ்லி. நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், இதுதான் பெஸ்ட்டு, பட் அது இம்ப்ரூவ்டு ஒரு பெட்டர் வந்துட்டே இருக்கணும். நேற்றை விட இன்றைக்கி நான் கண்டிப்பாக பெட்டராக இருந்தாகணும். நான் பெட்டர்மெண்ட்டில் நான் ஐம் வாக்கிங் டுவர்ட்ஸ் மை பெட்டர்மெண்ட்டுன்ற ஒரு ஸ்ட்ரென்த்து. எம்பவர்மெண்ட் பார்த்தப்போ ஒவ்வொரு பெண்களுக்கும் சாதிச்சு ஒரு அவார்டு வாங்குறது மட்டும் இல்லை, அதை கண்டினியூ பண்ணுறாங்களா? ஆர் தே டேக்கிங் இட் ஃபார்வர்ட் இன் த சேம் வே? அன்றைக்கி நான் வாங்கின அன்றைக்கி ஒரு அவார்டு வாங்கிட்டோம், ஒரு சாதனை பண்ணுறோம், அவார்டு வாங்கிட்டோம். அன்றைக்கி இருந்த அதே மென்டாலிட்டியில் ஆம் ஐ கண்டினியூயிங்? அந்த கண்டினியூயிங் இல்லைன்னா உன் எம்பவர்மெண்ட் அன்றைக்கி ஒரு நாளையோட முடிஞ்சு போச்சு. ஸோ இட்ஸ் நாட் தட் இட் ஷுட் பி. நான் அடுத்தது நான் பாஸ் ஆன் பண்ணுறேன்னா, நான் எம்பவர் ஆகிட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிவிட்டு ஆம் ஐ பாஸிங் ஆன் த சேம் கைண்ட் ஆஃப் மென்டல் எபிலிட்டி டு அதர்ஸ்? ஸோ திஸ் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். இட் ஷுட் பி அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது தான் எம்பவர்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று, ஐ ரெட் இட் ரீசெண்ட்லி, ஒரு பொதுவாக உலக மக்களில் பெண்கள் ஜெயிக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை பற்றி பேசும்போது மற்ற கண்ட்ரீஸில் உள்ளவங்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டியில் ஜெயிச்சா போதும், ஆனால் இந்திய பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் போராடி அங்கே ஜெயிச்சு அதுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். கரெக்ட் மேம். ஸோ அந்த ஃபேமிலி போராட்டமில் ஜெயிச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணி இங்கே ப்ரூவ் பண்ணி அப்போவே பாதி எனர்ஜி போயிருக்கும். அடுத்தாப்பில் வந்து அங்கே ஓட வரும்போது நான் 50% வந்துட்டு 100% நிற்கிற ஆள் கூட நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த ஆக்சுவலி கம்ப்ளீட் பண்ணாலும் பொண்ணு ஈஸியாக வந்திருப்பாங்க, அந்த ஒரு ஃபேஸுமே நம்ம வந்து அண்டர்கோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் we should be open enough to understand she can also accomplish things, she can also do things என்ற அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரென்தனிங்காக அட்லீஸ்ட் ஃபெல்லோ விமனாவது இருப்போமே. ஃபேமிலி இருக்க மாட்டாங்க, ஆர் எனி மென் cannot be like that. இல்லாட்டி சொல்கிறேன், இருந்தாங்கன்னா சந்தோஷம். ஸோ இல்லாட்டி அவங்களுக்கு பதிலாக நம்ம ஃபெல்லோவாவது அட்லீஸ்ட் இருப்போமே. பொதுவாக நீங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 10 பொண்ணுங்க சேர்ந்தால் அந்த இடம் வந்து ஆமாம் அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இருக்காது அப்படின்னா. இல்லை, அப்படிலாம் இல்லவே இல்லை. வி ஆர் ப்ரூவிங் இட் ராங். எங்கள் இதில் வந்து எல்லாமே வந்து ஒருத்தர் பயங்கர ஒற்றுமையாக ஒன்று பண்ணிட்டோம்னா இவங்க ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக வி இமீடியட்லி ஸ்டாண்ட் வித் தட். அதுக்கப்புறம் மசாலா பண்ணுறவங்களாவே இருப்பாங்க, இவங்களும் மசாலா பண்ணுவாங்க, ஆனால் தே சப்போர்ட் ஈச் அதர். எனக்கு சில சமயம் பயங்கர ஆச்சரியம், இப்படிலாம் இவங்களால இப்படியெல்லாம் பண்ண முடியுது.
ஏய் நீயும் அதானேம்மா பண்ணுற அப்படின்னா, இல்லைக்கா அவங்க அங்கே பண்ணுறாங்க, நான் இங்கே தானே பண்ணேன், எனக்குன்னு உள்ள கஸ்டமர் எனக்கு இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக இவங்க பேசுறது. அதே மாதிரி ஹேர் ஆயில் ஒரே டைப் ஆஃப் ஹேர் ஆயில் பண்ணுவாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிப்பாங்க. நீ இது பண்ணிக்கோ, நான் சீரம் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வில் டூ த பிஸ்னஸ். ஸோ அந்த ஒரு உடனே அந்த ஒரு கனெக்ட் ஆகிடும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஹெல்தி என்விரான்மெண்ட் இஸ் ஹேப்பனிங். ஸோ தட் இஸ் எம்பவர்மெண்ட்னு ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் கம்யூனிட்டி பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க மேம். ஆக்சுவலி இப்போ அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேனே, அதாவது விமன் ஆண்டர்ப்ரனர், விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர். ஸோ இந்த கம்யூனிட்டி எப்படி பில்ட் ஆச்சு? ஸோ அதில் என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை பற்றி ஒரு ப்ரீஃப் சொல்லுங்கள் மேம். வி வந்து ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி June 6, 2021 தான் வி ஸ்டார்டட். அண்ட் க்ளப் ஹவுஸில் ஜஸ்ட் லைக் தட் ஒரு அந்த ஃபோரமெல்லாம் பார்த்துட்டு மனசு நொந்து போய் என்னடா இவங்க இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் ஃபோரம்ஸில் இங்கிலீஷ் ஃபோரமில் போகும்போது அங்கே அழகாக பிச்சிங் பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க, அங்கே அழகாக ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியுமே, அப்போ நம்ம ஏன் வந்து நமக்கு தெரிஞ்ச மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் சடனாக ஒரு ஃப்ளாஷில் தான் வி ஸ்டார்டட். ஒரு ஸ்பார்க்கில் தான் இங்கே கொண்டு வந்து ஸ்பார்க் தான், ரியலி இட் வாஸ் எ ஸ்பார்க் அண்ட் வி ஸ்டார்டட் இமீடியட்லி. அப்போது அந்த இடத்துல அந்த டைமில் வந்து வி டோன்ட் ஹவ் ஒர்க், எல்லாருக்கும் எங்கேயும் வெளியே போக முடியல, எல்லாரும் வந்து க்ளப் ஹவுஸில் தான் சுற்றிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு, இமீடியட்டாக டக்குன்னு ஆச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆகட்டும், எங்களுக்கு வந்து குமார துரைசாமின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போர்ட்டர், இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டர் ஃப்ரம் திருப்பூர். அவர் வந்துட்டு he came and he said, why not you start as a community, this will go very well, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம், யூ டேக் இட் அஸ் அ கம்யூனிட்டி அப்படின்னாரு. ஸோ ஃபேஸ்புக்கில் சடனாக ஒரு உடனே குரூப் போட்டோம். குரூப் போட்டோடனே அப்படியே ஜகன் பீப்புள் ஸ்டார்டட் கம்மிங், ஆண்டர்ப்ரனர்ஷிப் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமாம், அப்படியே ஃப்ளாஷ் சடனாக வந்துச்சு. தென் இட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் வந்து இட் வாஸ் ஆல் ஹிஸ்ட்ரி, அப்படியே வந்துட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன நினச்சோம், சரி எல்லாருக்கும் ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி கிரியேட்டட் 100 பீப்புளுக்கு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணி கொடுத்தோம். ஸோ வெப்பேஜ்னால் இட் வாஸ் ஜஸ்ட் அவங்கள ஒரு இதில் 100 வெப்பேஜஸ் இருக்கும். ஸோ அவங்கவுங்க பேஜுக்கு அவங்க டேரெக்டாக போகலாம். அவங்க தே கேன் கிவ் இட் டு தேர் பீப்புள் டு எங்களோட ப்ராடக்ட் இதில் இருக்குது, வந்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களால கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வெப்பேஜ்னால் என்னென்னே வெப்சைட் கொடுக்க முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி அவங்களுக்கு ஃபஸ்ட் அமைஞ்சுது. அண்ட் தென் வி ஸ்டார்டட் இன்டர்வியூவிங் ஒரு பீப்புளாக வந்து பிஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது பேச ஆரம்பித்தோம். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஆண்டர்ப்ரனரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், அவங்கள்ட்ட 360 டிகிரி அவங்களோட பிஸ்னஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன சஜஷன்ஸ் கொடுக்கலாம், இந்தந்த இதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இப்படி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்போ ஒரு 300-400 பேர் உட்காந்து அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஐடியா கொடுத்தா அப்போ எவ்வளோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக, அப்போ நிறைய பேர் வந்து அப்படியே பூம் ஆனாங்க, டக்குன்னு பூம் ஆனாங்க. ஆமாம், நான் 18 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன். ஆரண்யா அல்லின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சொன்னாங்க, நான் 18 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் மீனம்மா, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இதெல்லாம் நான் பண்ணியிருக்கணும், எனக்கு இப்போ தான் நான் உணர்றேன், நான் பிஸ்னஸே இப்போ தான் தொடங்கியிருக்கேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னப்போ இட் வாஸ் அ சரியல் மொமெண்ட். ரியலி அது வந்து அவ்வளோ ஒரு எனக்கு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் தான். ஸ்டில் ஐ கேன் ஃபீல் தட். ஸோ அந்த மாதிரியான ஒப்பீனியன் அவங்கள்ட்ட வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அவங்களாம் ஆரண்யா அல்லி அப்படின்றவங்க வந்து நீங்கள் இப்போ இஃப் யூ கோசி இதில் போய் பார்த்தீங்கன்னா, கூகுள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷீ இஸ் டூயிங் இயற்கை வேளாண்மையிலலாம் பயங்கரம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பர்சன். ஸோ அவங்க வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தைகள், வருஷம் அவங்க பிஸ்னஸில் இருக்காங்க, பட் இப்படி ஒரு சொல்கிறப்ப கண்டிப்பாக. ஸோ 18 வருஷமாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க 4 வருஷம் முன்னாடி அவங்க பேசினப்போ ஐ ஃபீல் ஸோ குட். அண்ட் அப்போ ஒன் திங் என்ன வருது, அப்போ ஐ ஃபீல் ஸோ குட்னு சொல்கிறத விட கரெக்டான ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கோம். இதுதான் எக்ஸாக்டாக நான் ஐம் டூயிங் ரைட் ஒன்லி, ஐம் நாட் டூயிங் எனிதிங் ராங் டு எனிபடி அப்படின்ற ஒரு எனக்கு புரிஞ்சுது. என்ன அசஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு பெரிய வார்த்தையாக இருந்தது. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொருத்தர்கிட்ட தான் இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுங்கள். அப்புறம் தென் வி தாட் ஒரு ஆண்டர்ப்ரனரோட டிஎன்ஏ எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசணும். ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்றது வந்து ஜஸ்ட் லைக் தட் எனிபடி கான் டூ. இட் இஸ் ஃபுல்லி நம்ம வந்து பிளட்டில், அது வந்து இந்த பாட்சா படத்தில் சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு ரத்தம் சதையும் அதில் ஃபுல்லாக வந்து அந்த ஃபீலிங் இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். அது ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்றதே வந்து ஒரு போதை தான், தவன்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டாக ஒரு போதை தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும்போது கிடைக்கக்கூடிய ஒரு போதை வந்து யூ வில் நாட் கெட் இன் எனி டாக்ஸிக் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு ஒரு சூப்பர் போதை அது. ஸோ அந்த இதை வந்து ஊட்டி கொடுத்துட்டே இருக்கும், அது பண்ணுறதுல ஒரு சந்தோஷம். ஸோ அது போச்சு, வெப்பேஜ் போச்சு. அடுத்தது வந்து வி ஸ்டார்டட் லைக் இந்த மாதிரி பிஸ் ஓவர் பிரேக்ஃபாஸ்ட்
பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். அதில் வெற்றி கதைகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ஆண்டர்ப்ரனர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஒரு வெற்றி கதைகள் பேசுவோம், அப்புறம் வந்து சப்ஜெக்ட் பற்றி பேசுவோம். இப்படியே போயிட்டு இருந்த விஷயங்கள் அப்படியே கால மாற்றத்தில் அப்படி ஒவ்வொன்றா மாறிட்டே வந்ததில் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர் பற்றி ஃபுல்லாக பேசுவோம், 360 டிகிரி பேசுவோம். அதுக்கப்புறமா ஒரு ஜோனல், இப்போ வந்து ஜோனல்லாம் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. வி ஹேவ் அரவுண்ட் ஒரு 13 ஜோனல் வந்து ஆயிடுச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 13 ஜோனல்ஸ் இருக்குது. ஸோ 13 ஜோன்லேருந்து உள்ள விபி, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எல்லாம் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க எல்லாருமே வந்து தே வில் கிவ் தேர் ஜோனல் அப்டேட் எவ்ரிடே. ஒவ்வொரு ஜோனல் எங்கள் ஜோனலில் இது நடந்துச்சு அப்படின்னு அவங்க வந்து அப்டேட் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து வி டாக் அபவுட் த சப்ஜெக்ட். இல்லைன்னா ஒரு லெசன், நான் சொன்ன மாதிரி 21 days லெசன் ஒன்று கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பேசிக் ஃபியூச்சர் ஆஃப் பிசோவர் பிரேக்ஃபாஸ்ட், டபிள்யூயோட பேசிக் ஃபீச்சர். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து மாதம் டிஜிட்டல் சந்தைன்னு ஒன்று நடத்துவோம். டிஜிட்டல் சந்தை ஆன்லைனில் சந்தை நடக்கும். ஆன்லைனில் சந்தை எப்படி கூவி விற்போமோ, ஒரு வில்லேஜில் வந்து சந்தையில் என்ன நடக்குமோ அது வந்து எக்ஸாக்டாக நம்மளோட க்ளப் ஹவுஸில் நடக்கும். நியர்லி ஒரு 1.5 lakhsலேருந்து 2 lakhs வரைக்கும் பிஸ்னஸ் வித்தின் 3 hours டைம் நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். எல்லா ஒரு இப்போ அதில் பேசிகிட்டு இருப்பாங்களா மேம், என்ன ப்ராடக்ட் இப்படி இருக்குது, இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இந்த சந்தைக்கு. அப்போ கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், உங்களோட நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அதை பற்றி ஒரு போஸ்ட் போட்டுருங்க. அந்த போஸ்ட் போட்டு அந்த லிங்க் எனக்கு கொடுத்துருங்க. போஸ்ட்டோட ஃபோட்டோ, உங்கள் ப்ராடக்டோட ஃபோட்டோ, உங்கள் ப்ராடக்டோட இது பற்றிலாம் எழுதியிருப்பீங்க. அப்போ எழுதினதை கொடுத்துட்டீங்க. நான் வந்து அந்த நீங்கள் பேசும்போது ஐ வில் ஃபிக்ஸ் இட் ஆன் க்ளப் ஹவுஸில் லிங்க்கில் கொடுத்துருவேன். கொடுத்தோடனே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி இப்போது கண்மணி கேன் டாக் அபவுட் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னப்போ கண்மணி வில் கம் அண்ட் டாக், நான் இந்த ப்ராடக்ட் பண்ணுறேன், இதில் இன்னும் குவாலிட்டி இருக்குது, யூ கேன் கோ see that அப்படின்னு. they will click and see your product. if they are impressed they will immediately buy from you and இமீடியட்டாக உங்களோட பேமெண்ட் லிங்க் அங்கே வந்து chat பாக்ஸில் போடுவாங்க. உடனே they will place order with you. இந்த பிளேசிங் ஆர்டரை வந்து நாங்கள் ஒருத்தங்க வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வித்தின் ஒரு 3 hours டைம் நாங்கள் ஒரு 15 பேருக்கு சான்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அதுக்கு 60-70 அப்ளிகேஷன்ஸ் வரும். நம்ம அதில் ஃபில்டரிங் ப்ராசஸ் இருக்குது. அதை நம்ம டீம் மொத்தமும் உட்காந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுப்போம். ஏன்னா இவங்க ப்ராடக்ட் இவ்வளோ விலைக்கு இது ஓகேவா, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக தான் இருக்காங்களா, ஒன்று ப்ராடக்ட் ஸ்டாண்டர்டாக. அமேசிங் விஷயம் மேம். பிகாஸ் இப்போ இங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு மைக் பிடிச்சி நம்ம ப்ராடக்ட் பற்றி பேசுகிறப்ப ஈஸியாக பேசுவாங்க. அதுக்கப்புறமா தே வில் இது பண்ணுவோம், ஃபில்டர் பண்ணி வில் டேக் இட் அண்ட் தென் அவங்க வந்து பேசும்போது அவங்களுக்கு ஒரு 50 ஆர்டர் கையில் வந்துருச்சுன்னு வைங்களேன். நீங்கள் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு மாவுன்னே வச்சுக்கோங்க, சத்து மாவுன்னு வச்சுக்கோங்க. அந்த சத்து மாவு வந்து அவங்க வாங்கிட்டாங்கன்றப்போ உங்களுக்கு வந்து அப்படியே மல்டிபிள் ஆகிடும். பணமெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அந்த கிடைக்கிற நம்பி வாங்குறாங்க. வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க. ஃபீட்பேக், ஐயோ அவங்க இது சூப்பராக இருந்ததுங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும்போது 4 பேர் வாங்குவாங்களா, 4 பேர் வில் பிகம் 40 பேர். ஸோ அந்த நெட்வொர்க்கிங் வில் ஹெல்ப் ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஒருத்தர் பண்ணுறாரு, கோபால் கண்ணன் ஒருத்தர் வந்து ஆண்டாள் மரச்செக்கு எண்ணெய்ன்னு சொல்லி திருப்பத்தூர்லேருந்து பண்ணிட்டு இருக்காரு. திருப்பத்தூர் பக்கத்தில் பச்சூர்னு ஒரு கிராமத்துலேருந்து பண்ணுறாரு. ஓகேங்களா. அவர் எங்களோட ஃப்ரம் த day 1 இனிஷியல்லேருந்து மெம்பர். ஒரு மென் எப்படி இங்கே மெம்பராக இருக்க முடியும்? வி டோன்ட் ஹாவ் எனி அந்த இது கிடையாது. ஆனால் விமனுக்கு எக்ஸ்ட்ரா புஷ் வேணுன்றதில் மட்டும் வெரி தெளிவு. ஸோ அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த மென் அப்படின்ற அந்த ஈகோ இல்லாதனால தான் அவரால் விமன் எம்பவர்மெண்ட் இதில் வந்து அவரால் நிற்க முடியுது. அண்ட் ஹீ இஸ் வெரி ஜென்யூன் பர்சன். ஹீ இஸ் ஆர் வைஸ் பிரசிடென்ட் ஆல்சோ. எங்களோட திருப்பத்தூரோட வைஸ் பிரசிடென்ட் அவர் வந்து அவரோட ஆயில் இல்லாமல், ஐ டெல் யூ ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், அவரோட ஆயில் இல்லாமல் என்னால் வேறு எந்த ஆயிலுமே வாங்க முடியாது. ஏன்னா எல்லா மரச்செக்கு எண்ணெய்கள்லையும் நிறைய கலப்படம். அது ஒரு தனி ட்ராக். கலப்படங்களும் இதுவும் போயிட்டுருக்கிறதுல ஜென்யூனாக பேசுகிற நாளைக்கு என்னால் அவரை பார்க்க முடியும். நான் அந்த பையரை, அந்த செல்லரை வந்து நான் பார்ப்பேன். இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லைங்க, என்னங்க கோபால் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா அவர் எனக்கு மாற்றி கொடுப்பாரு. அண்ட் இந்த நம்பிக்கை கொடுக்குற அந்த மாதிரி ஆன சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு 4 வருஷத்தில் எனக்கு நடந்ததே இல்லை அவர்கிட்ட. அவ்வளோ ஸ்மெல்லி, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவரோட ஆயில். ஸோ இப்போ நான் சொல்கிறேன்றதுக்காக இப்போ உடனே வந்து மற்றவங்களாம் நீங்கள் என்ன சொல்லலை அப்படின்றது வரவே வராது. ஏன்னா தே ஆல் ஹாவ் தட். ஆமாம், கோபால் கண்ணன் ஆயில் சூப்பராக இருக்கும்ல. அவங்களோட எக்ஸ்பிரஷனே, எங்களோட பீப்புளோட மென்டாலிட்டியே அப்படி மாறிடுச்சு. ஸோ தே ஆல் டாக் அபவுட் குட் ஒன்லி. குட் பேசும்போது பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது மட்டும்தான். காசிப்பை வந்து நாங்கள் கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம், உடனே க்ளோஸ். யாராவது ஒருத்தர் ஒரு மீறி நடக்கிறாங்க அப்படின்னா வில் பிளாக் தெம், த்ரோ தெம் அவுட் ஆஃப் குரூப். இங்கே ஸ்பாயில் பண்ணாதீங்க, யூ டூ எனிவேர் எல்ஸ், எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அது ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்றதுல. ஸோ இப்படி தான் இந்த டிஜிட்டல் சந்தைன்றது வந்து இட் பிரிங்ஸ் லாட் ஆஃப் மணியை கொண்டு வந்துச்சு. நான் அந்த மணியை முடிச்சுட்டு, அந்த ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது மை ஹஸ்பண்ட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிட்டாச்சி பேமெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. வெளியே என்ன பரவாயில்லையே 56 கோடி வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு எனக்கு சொன்னார்.
நக்கல் அடிக்கிறாருன்னு நினச்சி டைம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கா இவ அப்படின்ற மாதிரி நக்கல் அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே நான் வரேன். அவர் உடனே சொன்னார், இல்லை நீ கேல்குலேட் பண்ணு, 3 ஹவர்ஸ்க்கு 1.5 lakhs பண்ணியிருக்க, கேல்குலேட்டட் ஃபார் 1 year யூ டன் 56 crores டேர்ன் ஓவர் நீ பண்ணியிருக்க. ஸோ பி ஹாப்பி அபவுட் இட், கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் அண்ட் டூ பெட்டர். நீ அவ்வளோ பண்ண முடியும், அவ்வளோக்கு இங்கே வந்து உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவ்வளோ சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னப்போ தான் ஓ ஆமாம்ல. அதுக்கப்புறம் நீங்கள் கேல்குலேட்டே பண்ணால அவருக்காக நான் நினச்சிட்டு இருக்கேன் அவர் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. ஆனால் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறத ஃபுல்லாக காதில் வாங்கிட்டே இருந்துட்டு தென் ஹி வாஸ் டெல்லிங் தட் ஃபெல்ட் ஸோ அப்படியே பயங்கர பூக்கிற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி குட் மொமெண்ட். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் சந்தை நடக்குது. டிஜிட்டல் சந்தைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து கண்டினியூஸாக இன்டர்வியூஸ், அவங்களோட இன்டர்வியூஸ், ஷார்ட்ஸ், எங்கே என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் அவங்கவுங்களோட ஒரு பர்சனோட பிச்சிங் சொல்லிக் கொடுக்குறோம். பிச்சிங் வந்து 3 minutes பிச்சிங்லேருந்து 30 minutes பிச்சிங்கில் ஆரம்பிச்சு 3 minutes பிச்சிங், 1 minute பிச்சிங்னா நம்ம பிஸ்னஸ் இது இருக்குது அப்படின்னு சொல்லி பிச் டெக் பண்ணணும் இல்லையா. தே ஹேவ் டு கோ டாக் டு இன்வெஸ்டர்ஸ். பேசுகிறதுக்கு அவங்களுக்கு வந்து நீ என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போகும்போது நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும், எப்படி பேசணும், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறமா போய் அங்கே ப்ரெசென்ட் பண்ணும்போது சரி எலிவேட்டர் பிச்சிங்னா என்ன, எங்கள் மக்கள்கிட்ட கேளுங்க, யார் வேணாலும் அதை பற்றி பேசுவாங்க. என்னென்ன பிச்சிங் இருக்குது மேம், டைப்ஸ் ஆஃப் பிச்சிங் என்னென்ன எனக்கே தெரியாது, நிறையெல்லாம் நமக்கு தெரியாது. 3 minutes பிச்சிங் பண்ணியிருக்கோம், 1 minute பிச்சிங் பண்ணியிருக்கோம், 30 seconds பிச்சிங் பண்ணியிருக்கோம், 10 seconds பிச்சிங் வரைக்கும். 10 second பிச்சிங் தான் எலிவேட்டர் பிச்சிங் சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் 10 செகண்டில் இப்படி எனக்கு ஒரு ப்ராடக்ட் அலோ சொல்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். இல்லை 10 செகண்டில் பண்ணுவாங்க, எங்கள் பீப்புள் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஒன் த இது ஆல்சோ ஒரு டைமும் வந்து அவங்களுக்கு கஸ்டமர் வின் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ ஒரு லிஃப்ட்டில் போகிறோம், அதான் எலிவேட்டர் பிச்சிங் சொல்கிறது. லிஃப்ட்டில் போகிறோம், அந்த லிஃப்ட்டில் போகிற டைமுக்குள்ளே யூ ஹேவ் டு கன்வே வாட் யூ ஆர் அப்படின்றத வந்து ஐ எம் டூயிங் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு ஐ எம் ஸோ இப்படிலாம் பேசுகிறத விட ஒரு கிறிஸ்பான ப்ராடக்டை பற்றி ஆண்டாள் மரச்செக்கெண்ணை ஏன் சொல்கிறேன்னே அப்படின்னா அன்னையின் அக்கறை எண்ணெயின் உருவில் அப்படின்னுவார். நான் வந்து அப்படி ஒரு அன்னையோட அக்கறை இருக்குது என்னோட எண்ணெயில் அப்படின்னு அழகாக சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், இப்படி தான் நான் என்னோடய ஆயிலை வந்து நான் அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உடனே அம்மாலாம் டச் பண்ணிட்டோம்னா அப்புறம் எங்கே டச் பண்ணிட்டு அந்த நோ சொல்லவே விருப்பம். சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன், நான் பார்க்குறேன், ஒன்று வாங்கி பார்க்குறேன், சாம்பிள்ஸ் கொடுத்து பாருங்கள், சாம்பிள்ஸையும் வந்து காஸ்ட்டுக்கு கொடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்கோம். சாம்பிளாக கொடுத்துடாதீங்க, ஏன்னா சாம்பிளாக கொடுத்து ஸ்பாயில் பண்ணாதீங்க. வரிவேலு மாதிரி எல்லா கடையிலையும் போய் சாம்பிள் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் சாம்பிளுக்கும் காஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மினிமல் காஸ்ட் கண்டிப்பாக. எனக்கு அது சாம்பிளை நான் காஸ்ட் பண்ணி தானே பண்ணுறேன். ஸோ பெட்டர் யூ வேல்யூ யுவர் ப்ராடக்ட். என் ப்ராடக்ட் ஒரு சாஃப்ரானை போய் நீங்கள் போய் கேட்பீங்களா, சாம்பிள் கொடுங்கன்னு கேட்பீங்களா? ஸோ அதே மாதிரி தான், எஸ் ஐ வேல்யூ மை ப்ராடக்ட். எனக்கு அது வந்து ஒரு டைமண்டுக்கு ஈக்குவல் தான். அதனால் டூ இட். அந்த உங்கள் ப்ராடக்டை நீங்கள் மதிக்க ஆரம்பிங்க, உங்கள் ப்ராடக்டை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. அது வந்து இட் வில் ரீச் மெனி. நீங்கள் சொல்லாமல் வேறு யாருமே அதை பற்றி தெளிவாக சொல்ல முடியாது. 1000 விளம்பரங்கள் ஏஜென்சியோ இல்லை அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்ஷியல் மார்க்கெட்டிங் யார் சொல்கிறத விட நீங்கள் சொல்லும்போது தான் உங்கள் ப்ராடக்டோட வேல்யூ கரெக்டாக ரீச் ஆகும். ஏன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரனர், நீங்கள் அந்த அளவுக்கு க்ரோ ஆகும், உங்களுக்கு பில்ட் ஆகும். ஓகே இவங்க தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனாலும் மறுபடியும் உங்கள்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ டிஜிட்டல் சந்தை சூப்பர் டூப்பர் ஹிட்னு வர்றது. அதில் நிறைய பேருக்கு வந்து நான் இதை நம்பி அடுத்தது நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்துருக்கோம். ஆஃப்லைன் மீட் வந்து இப்போது ரொம்ப விகரஸாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு ரீஜன்லேயும் வந்து இட் ஸ்டார்டட் லைக் இது. இப்போ இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்டார்ட் பண்ணுறோம், நாளைக்கு திருநெல்வேலியில் வந்து வி ஹாவ் அ பியூட்டிஃபுல்லாக ஆகஸ்ட் 15th விமன் எம்பவர்மெண்ட். அந்த பீயிங் மை நேட்டிவ் பிளேஸ் போயே ஆகணுண்டா அப்படின்னு ரொம்ப அடம்பிடிச்சு அந்த மாதிரி வந்திருக்கோம். ஸோ டுமாரோ வி ஆர் ஆல் கோயிங் ஃபார் தேட். அதுக்குமே வி ஆர் இன்வைட்டட், வி ஆர் கோயிங் அலைன் வித் ஆல் த கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் டிஎன் ஆகட்டும், டிஎன் ரைஸ் ஆகட்டும், எம்எஸ்எம்இ சப்போர்ட்ஸஸ் லைக் எனிதிங். ஸோ அவங்கள்ட்ட போய் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்கன்றதை கொடுங்க மேடம், இங்கெங்கெல்லாம் நாங்கள் இந்த சப்போர்ட் இருக்குன்றதை கொடுக்குறோம். ஸோ கவர்மெண்ட் இஸ் ரெடி டு சப்போர்ட் நவ் அட் ப்ரெசென்ட். இந்தியன் கவர்மெண்ட் ஆகட்டும், ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டார்ட் அப்பை வளர்க்குறதுல அவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு நிறைய இனிஷியேட்டிவ் கொடுக்குறாங்க, நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க, நிறைய சப்சிடிஸ் இருக்குது, நிறைய லோன்ஸ் இருக்குது. அவங்க கூடயும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். FameTN மாதிரியான FameTN வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து லோன்ஸு சப்சிடிஸ் எல்லாம் ஃபெசிலிட்டேட் எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்றதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மாதிரி இவங்களோட எல்லா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கூடயும் நம்மளும் வந்து வி ஆர் ஹேவிங் டை அப் வித் தெம் அண்ட் மேக்கிங் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தட் இதெல்லாம் நமக்கு இருக்குது பாருங்கள், இதிலெல்லாம் போய் கனெக்ட் ஆகிக்கோங்க அப்படின்ற அந்த கனெக்ட்டும் நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கோம். இல்லை மேம், ஆக்சுவலி நீங்கள் சொன்ன ஜேர்னியே இட்ஸ் லைக் வாவ் ஃபார் மீ
பிகாஸ் டக்குன்னு இப்போ நம்ம ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறோம், அது நான் சொன்ன மாதிரி தான், அது தட்ஸ் எ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பாத். பட் இத்தனை பேருக்கு நான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன், இத்தனை பேர் என்னால் பெனிஃபிட் ஆயிருக்காங்க, அந்த ஒரு விஷயம் அதுவும் நீங்கள் அது மைண்டில் கூட நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அது எடுத்தோம்னா அப்ப நம்ம அடுத்து செய்ய மாட்டோம். கண்டிப்பா மேம். இட் ஷுட் நாட் கெட் ஆன் டு த ஹெட்னா. ஸோ இங்கே தான் போகணும். நிச்சயமா மேம். ஆக்சுவலி பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே நிறைய டேக்அவேஸ் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். எனக்கு இந்த பிஸ்னஸ் பற்றியான ஒரு அபிப்பிராயமே மாறிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ கண்மணி. சூப்பராக இருந்தது கண்மணி கூட பேசினது. இட்ஸ் நாட் லைக் அன் இன்டர்வியூ. ஐ எம் டாக்கிங் லவுட், ஐ எம் திங்கிங் லவுட் மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் what to say, thanks to Magic 20 சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much.